भक्तामृतं विश्वजनानुमोदनम् सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினியவன் பொருநலென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் நடியினையே எப்பொழுதும் சிந்திய நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வண்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் பாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வார்த்தைகளும் சோலை மதிளரங்கர் வண்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். ஸ்ரீ வெங்கடாரியதனயம் தத்பாத கமலாஸ்ரயம் வாதூலான் நவபூர்ணேந்தும் ராமானுஜகுரும் பஜே. ஸ்ரீசைலேசதயாபாத்திரம் தீபக்தியாதிகுணான்னவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம். லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமிகளுடைய திருவடித்தாமைகளுக்கு கிருதஜதாபூர்வகமான பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஜீயர் சுவாமிகளுடைய கட்டளைப்படி திவ்ய பிரபந்த தாரா என்ற இந்த உபன்யாசத்தொடர் பல வித்வத் மணிகள் உபன்யசித்து வருகின்றார்கள். அப்படிப்பட்ட இந்த உபன்யாசத் தொடரிலே ஆர்த்தி பிரபந்தம் சுவாமி மணவாள மாமுனிகள் அருளி செய்த ஆர்த்தி பிரபந்தத்திலே 10 பாசுரங்கள் 31 முதல் 40 வரை அதை பற்றிய உபன்யாசத்தை வழங்குமாறு அடியேனுக்கிடப்பட்ட கட்டளையை மேற்கொண்டு அடியேனும் அதிலுள்ள பொருட்களை கூற முயல்கின்றேன். மீண்டும் ஜீயர் சுவாமிகளுடைய திருவடித்தாமரைகளுக்கு பிரணாமங்களை தெரிவித்துக் கொண்டு அடியேனுக்கு அறிவுக்கு எட்டிய சில பல விஷயங்களை கூற விழைகின்றேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. சர்வேஸ்வரன் பிறப்பில் பல்பிறவி பெருமான். எம்பெருமானுக்கோ பிறப்புன்னு ஒண்ணு கிடையாது. இருந்தாலும் நம்மை போன்றவர்களை கரையேற்ற வைகுண்டத்திற்கு அழைத்துச் செல்ல அஜாயமானோ பகுதா விஜாயத்தேன்னு
எம்பெருமானானவன் பல பல பிறவிகளை எடுக்கின்றான். எடுத்து நம்மை திருத்தி பணிகொள்ள முயல்கின்றான். அதில் வென்றானா அப்படின்னது பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. ஏன்னா நம்மெல்லாம் இந்த இருள் தருமா ஞாலமே சுகமாக இருக்கின்றது அப்படின்னு இங்கேயே இருந்துட்டு நம்ம என்ன பண்றோம்? பல பல பிறப்புகளை பிறந்து மடிந்து மீண்டும் பிறந்து புனரப்பி ஜனனே புனரப்பி மரணேன்னு மறுபடியும் இங்கேயே இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேலையினையே செய்து கொண்டிருக்கின்றோம். எம்பெருமான் வா நான் அழைச்சின்னு போறேன்றார். வேண்டாம் அப்படின்னு முரண்டு பிடிச்சின்னு நம்ம என்னமோ நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ எம்பெருமான் பார்த்தான், சரி நாம அவா ஜாதியில போல் இருக்கு, அதனால நான் சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் என்ன பண்றான்? நம்மை போன்றோரை அனுப்புகின்றான். அதில் மயர்வர மதிநலம் அருளப்பட்ட ஆழ்வார்களும் நம்முடைய ஆச்சாரியர்களும் அடங்குவர். அந்த ஆச்சாரியர்களிலே தலை சிறந்தவராய் தலைவராய் இருக்கக்கூடிய எம்பெருமானார், அவருடைய கிடக்கையாக இருந்த ஆதிசேஷன் எம்பெருமானாராக அவதாரம் செய்தார். அப்படிப்பட்ட எம்பெருமானாரே சுவாமி மணவாள மாமுனிகளாகவும் அவதரித்தார் அப்படிங்கிறது நம்முடைய கிரந்தங்கள்லாம் காட்டிக் கொடுக்கின்றன. சுவாமி அப்புள்ளார் அருளி செய்த சம்பிரதாய சந்திரிகையிலே ஒரு பாசுரம். ஆதியிலே அரவரசை அழைத்தரங்கர் அவனியிலே 200 ஆண்டிரும் நீரென்ன பாதியிலே உடையவராய் வந்து தோன்றி பரமபதம் நாடி அவர் போவேன் இதியாய் முன்போல் நிற்க நாடி நிலுவதனை நிறைவேற்றி வாழும் சாதாரணம் என்னும் மா வருடன் தன்னில் தனித்துலா மூலனால் தான் வந்தாரே அப்படின்னு அற்புதமாக சுவாமி மணவாள மாமுனிகளுடைய அவதாரமானது சாதாரண மாவருடன் எனக்கூடிய வருடத்திலே ஐப்பசி துலா மாசத்திலே மூல நன்னாளிலே திருமூலத்திலே வந்து அவதரித்தார் அப்படிங்கிறத காட்டுகின்றார். காட்டும்போது எம்பெருமானார் தான் சுவாமி மணவாள மாமுனிகளாக அவதரித்தார். அங்கு சுயப்பதியான சர்வேஸ்வரன் என்ன சொன்னார்? இப்போ கீழே போயிட்டு இந்த பூ உலகத்திலே 200 ஆண்டிரும் 200 வருஷம் தங்கிட்டு வா, எல்லாரையும் திருத்தி பணிகொள்ளக்கூடிய அந்த காரியத்தை செய்து விட்டுவான்னு அனுப்புறார். எம்பெருமானார் அவதாரம் பண்ணுகிறார். ஸ்ரீபெரும்புதூரிலே அவதரித்த பிறகு 120 திருநட்சத்திரங்கள் இருந்தார். எம்பெருமானை விட்டு பிரிஞ்சிருக்கார். முடியல, அச்சோ என்னால முடியவே இல்லை, 200 வருஷமா தாங்காது, நான் வந்துடுறேன் அப்படின்னு 120 திருநட்சத்திரங்கள் முடித்துக் கொண்டு தன்னுடைய அவதாரத்தை முடித்துக் கொண்டு கிளம்பி விட்டார். வைகுண்டத்துல போறார். எம்பெருமான் பாக்குறார், என்ன இது 200 வருஷம் சொன்னேன், ஏன் வந்துட்ட அப்படின்னு கேட்கிறார். முடியல, உம்மை பிரிந்து இருக்க முடியவில்லை அப்படின்னு சொல்றாராம். அதனால என்ன பண்றார் எம்பெருமான்? இல்ல மீதியை போய் கழிச்சுட்டு தான் வரணும் அப்படிங்கிறார். அதற்காகவே சுவாமி மணவாள மாமுனிகளாக மீண்டும் அவதாரம் செய்தார் அப்படிங்கிறது தான் இங்கு அப்புள்ளார் நமக்கு அதி அற்புதமாக இந்த பாசுரத்திலே காட்டுகின்றார். எம்பெருமானாராக அவதரித்து அவர் வடமொழி வேதம் சம்ஸ்கிருத வேதங்களை வாழ்வித்தார். திராவிடன் வேதமான பிரபந்தங்களையும் வளர்த்தார். அதனால்தான் இதத்தாய் ராமானுசன். அவர் என்ன 2 தாய், அந்த 2 தாயில ஒரு தாய் நம்மாழ்வார், அவர் பிறப்பிக்கின்றார். ஆனா வளர்க்கின்றது யாருன்னா இது ராமானுசன் தான் வளர்த்த தாயாக இந்த திராவிட வேதத்திற்கு இருக்கின்றார் அப்படிங்கிறதும் காட்டப்படுகின்றது. எம்பெருமானாரே சுவாமி மணவாள மாமுனிகளாக அவதரித்திருந்தும் இந்த மணவாள மாமுனிகளான அந்த அவதாரத்திலே ஆச்சாரிய அபிமானம், ஆச்சாரியனான எம்பெருமானாரை அந்த அபிமானத்தை பல இடங்களில் வெளிப்படுத்துகின்றார். நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், எம்பெருமானார் தான் சுவாமி மணவாள மாமுனிகளாக அவதரித்தார், எதற்காக அந்த ஆச்சாரிய அபிமானத்தை உத்தாரகமாக இங்கு காட்ட வேண்டும்? ஏன்னா இந்த சம்சாரம் அப்படிங்கிற இந்த விஷத்தை முறியடிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஆச்சாரியன் நிழல்ல ஒதுங்கினா மட்டும்தான் அது முடியும். இத வெறும சொன்னா போராது, செய்து காட்ட வேண்டும். செய்து காட்ட வேண்டும்னா என்ன பண்ணணும்? நாமே அதை செய்ய வேண்டும். ஆச்சாரியர்கள் ஏன் அந்த நைச்சானுசந்தாதத்தை அனுஷ்டிக்கிறார்கள்னா அவர்கள் கீழே இருக்கா அப்படின்ற அர்த்தமே இல்லை. மற்றவர்களுக்கு அதை காட்டிக் கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் அந்த நைச்சானுசந்தானம், நான் அடியவன், நான் பாபி அப்படிலாம் சொல்றான். அளவந்தார் எடுத்துட்டாலும் அவர் தான் சொல்றார். அளவந்தார் அவருடைய ஸ்ரீஸ்துதி, அவருடைய அந்த சதுஸ்லோகியிலே சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, பிராட்டியை அங்க போற்றணும்னு வரார். ஐயோ என்னால முடியாது, பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீ பிரபன்னன், அதனால நான் ஸ்தோத்திரம் பண்றேன் அப்படிங்கிறார். அந்த மாதிரி பல இடங்களில் எம்பெருமானாரும் அப்படித்தான் இருந்தார்.
அதே மாதிரி தான் சுவாமி மணவாள மாமுனிகளும் அந்த நைச்சானுசந்தானத்தை அனுஷ்டித்து ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் அப்படிங்கிறதையும் இந்த அவதாரத்திலே நமக்கு காட்டுகின்றார். ஆச்சாரிய அபிமானத்தின் முக்கியத்துவத்தை சொல்லும்போது ஒரு கதை சொல்வதுண்டு. ஒருவன் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறான். போகும்போது என்ன ஆறான்னா, பயணிக்கும் போது அப்படியே வெயிலா இருக்கு, சூரியன் தகிக்கிறான், நான்லாம் வறண்டு போச்சு. அதுக்கப்புறம் எங்கேயாவது தீர்த்தம் கிடைக்குமா, தண்ணீர் இருந்தா போதும், இல்லைன்னா கண்ணெல்லாம் இருண்டு போச்சு, விழுந்துடுறான், வாழ்வமா இருப்பமான்னு தெரியல. அப்படிப்பட்ட நிலை. அவனுக்கு தீர்த்தம், ஒரு சொட்டு தீர்த்தம் இருந்தா போதும், அவனால எதையும் பண்ண முடியும். இதுதான் ஆச்சாரிய அபிமானம். அந்த ஒரு சொட்டு தீர்த்தமாக இருப்பது ஆச்சாரிய அபிமானம். என்ற அந்த நிழல்ல ஒதுங்கும் போது இந்த இருள் தருமா ஞாலத்தில் இருக்கக்கூடிய இந்த விஷமானது, சம்சாரம் என்ற விஷயமானது முறிக்கப்படும். அதே எம்பெருமானுடைய அந்த அபிமானமும் வேண்டும். பெருமாள்கிட்டயும் அபிமானம் இருக்கணும். அது எப்படி இருக்கும்னா, அதே ஒருவன் ஒரு ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கு போறான். போகும்போது என்ன ஆறான்னா, அவனுக்கு பசிக்கிறது. ஐயோ சாதம் வேணுமே, சாப்பிடணுமே அப்படின்னு நினைக்கிறான். வழியில எங்கன்னா, இல்ல நம்ம ஆத்துக்கு போய் சாப்பிடலாம், இன்னும் ஒரு மணி நேரத்துல போயிடலாம், போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் அதை பொறுத்து கொள்ளுகின்றான். அப்போ கொஞ்ச நாள் பொறுத்துக்க கூடியதாக இருக்கிறது. எப்படின்னா, அதுதான் எம்பெருமானை பற்றி, எம்பெருமான் கைங்கரியம், அவர்கிட்ட இருக்கக்கூடிய அபிமானம். அப்போ ஆச்சாரிய அபிமானம் உத்தாரகம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சுவாமி மணவாள மாமுனிகள் அதி அற்புதமாக எம்பெருமானாரிடம் இருந்த அந்த ஆச்சாரிய அபிமானத்தை வெளியிட்டருளுகின்றார். இதுல ஆர்த்தி பிரபந்தம்னாவே தன்னுடைய துக்கம், அந்த துக்கமானது கரை புரண்டு ஓடுகின்றது. கொஞ்சமா இல்ல, எக்கச்சக்கமான துக்கம். அந்த துக்கம் வந்தாவே என்ன பண்ணுவோம், முதல்ல வாழ்த்தி பாடுவோம். யாருக்கிட்ட நமக்கு அபிமானம் இருக்கோ அவருடைய மங்களாசாசனம் செய்ய முயல்வோம். நடுநடுவில் என்ன பண்ணோம், ஐயோ என்ன முடியல, என்ன கரை தேற்று அப்படின்னு. அதைத்தான் மணவாள மாமுனிகள் இந்த ஆர்த்தி பிரபந்தத்திலே அதி அற்புதமாக காட்டினார். இந்த 30வது பாசுரமும் பார்த்தோம். 30வது பாசுரத்திலே அவர் விக்கிரகத்தை பரமாக, அந்த விக்கிரகபரமாக இருக்கக்கூடிய எம்பெருமானாருடைய திருமேனியினை மங்களாசாசனம் செய்தான். இந்த பாசுரத்தின் 31வது பாசுரத்திலே ஸ்வரூபமாக அவருடைய தன்மைகளை, எப்படிப்பட்டவர் எம்பெருமானார் அப்படின்னு காட்டுகின்றார். அவருடைய அந்த தன்மைகளுக்கு மங்களாசாசனம் பண்ணுகின்றார். ஏன் மீண்டும் மீண்டும் இப்படி மங்களாசாசனம் பண்ணோம்னா, பல தடவை அசகிருத்து ஆவருத்தி பல தடவை சொல்றார். என்ன ஆசை, கொஞ்சமான ஆசை இல்லை எம்பெருமானாரிடம், மிகுந்த ஆசை இருக்கு. அதனால என்ன பண்றார், ரொம்ப மீண்டும் மீண்டும் அவரை மங்களாசாசனம் செய்கின்றார். என்ன மாதிரி மங்களாசாசனம் செய்கின்றார் அப்படின்னா, அறுசமய செடியதனை அடியறுத்தான் வாழியே, அடர்ந்து வரும் குதிர்ட்டிகளை அறத்துறந்தான் வாழியே, செருகலியை சிறிது மரத் தீர்த்து விட்டான் வாழியே, தென்னரங்கர் முன் செல்வமுற்றும் திருத்தி வைத்தான் வாழியே, மறையதனில் பொருளனைத்தும் வாய்மொழிந்தான் வாழியே, மாறுனுரை செய்த தமிழ்மறை வளர்த்தோன் வாழியே, அறமிகுனர் பெரும்பூதூர் அவதரித்தான் வாழியே, அழகாறு மெதிராசர் அடியினைகள் வாழியே அப்படின்னு ஒரு அற்புதமான மங்களாசாசனத்தினை, ஸ்வரூபபரமான அந்த மங்களாசாசனத்தினை சுவாமி மணவாள மாமுனிகள் அருளுகின்றார். இந்த மங்களாசாசனமானது எல்லா திவ்ய தேசங்களிலும் அவருக்கு மங்களாசாசனம் வாழி திருநாமமாக சேவிக்கப்படக்கூடிய ஒரு பாசுரமாக அமைந்துள்ளது. இதுல பார்க்கும்போது என்ன சொல்றார், நான்மறை, அந்த நான்மறையும் நிற்க குறும்பு செய் நீசரும் மாண்டனர். எம்பெருமானார் அவதாரம் செய்தார். அவதாரம் செய்து என்னெல்லாம் பண்ணாருன்னா, அவர் இந்த நான்மறைகளுக்கு குறும்பாக இருந்தவர்கள். எப்படி இருந்தார், அது ஒரு 6 சமயங்கள் ஒரு செடியாக, ஒரு விருட்சமாக வளர்ந்திருந்ததாம். அந்த விருட்சம் என்ன பண்ணித்து, மூலத்தினை மூடிக்கொண்டு விட்டது. அது மட்டும் இல்ல, அந்த குதிட்டிகள் அதுக்கு தவறான அர்த்தங்களை கூறிக்கொண்டிருந்தார்கள். தப்பான அர்த்தம், சரியான அர்த்தம் சொல்லியிருந்தா சரியாக இருந்திருக்கும். தவறான அர்த்தங்களை புரிந்து சொல்லுவதனாலே அந்த வேதத்திற்கு இழுக்கு ஏற்படக்கூடிய நிலைமை இருந்தது. அதனை என்ன செய்தார், எம்பெருமானார் அவதாரம் செய்து அவருடைய சொரூபமாக என்ன பண்ணார்னா, இந்த 6 சமயம்ன்ற அந்த பெரிய விருட்சத்தை அடியோடு வெட்டி சாய்த்தார். அந்த குதிட்டிகளையும் சாய்த்தார். அப்படிங்கிறது தான் முதல் 2 வரிகளிலே அதி அற்புதமாக நமக்கு சுவாமி மணவாள மாமுனிகள் காட்டுகின்றார். இந்த மாதிரி அந்த குதிட்டிகள் அழிந்தார்கள். அழிந்தா என்னாகும், கலியினுடைய முக்கியமான இதே என்ன, இந்த மாதிரி வேதங்களுக்கு தவறான அர்த்தம் கற்பித்தல் அப்படிங்கிறது தான். இது முடிந்த உடனே என்ன ஆயிடுத்து, கலியை ஆட்டம் கண்டு விட்டது. அதனால என்ன ஆயிடுத்து, கலியும் அதனுடைய இறுக்கத்தினை தளர்த்து விட்டது. அதனால செருகலியை சிறிது மர தீர்த்து விட்டான், அதுவும் தீர்ந்து போனது. அது இல்லாம தென்னரங்கர் செல்வமுற்றும், அந்த அழகிய பெரிய பெருமாளுடைய சௌந்தரிய பூர்ணரான பெரிய பெருமாளுடைய செல்வத்தினை திருத்தி வைத்தான்.
பல பல காரணங்களுக்காக சரியான கைங்கரியங்கள் இல்லாமல் இருந்தது போக எம்பெருமானார் அவர் தலையிட்டு என்ன பண்ணார், இன்னாருக்கு இன்ன கைங்கரியம், இன்னென்ன வேலையிலே நடக்க வேண்டும் அப்படின்னு பார்த்து 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 அந்த தென்னரங்கருடைய செல்வம் நாளும் நாளும் வளர வேண்டும், நாளும் வளர்ந்துட்டே இருக்கணும் அந்த செல்வம் அப்படிங்கிறது அதி அற்புதமாக செய்து வைத்தார் எம்பெருமானார். அது மட்டும் இல்ல, மறையதனின் பொருள் அனைத்தும் வாய்மொழிந்தான் ஸ்ரீபாஷ்யத்தை எழுதி கொடுத்தார். என்ன பண்ணார், பிரம்மசூத்திரக்கு பாஷ்யம் எழுதினார். அப்போ அந்த வடமொழியான வேதங்களுக்கு தேவையான பொருட்களை வாயால் மொழிந்தார். அது மட்டும் இல்ல, அந்த வேதம் சரி, அது சம்ஸ்கிருத வேதம், தமிழ் வேதமான திராவிட வேதங்களுக்கு என்ன, பிரபந்தங்களுக்கு என்ன, அதுவும் திருவாய்மொழி சடகோபர் உரை செய்த மாறன் உரை செய்த தமிழ்மறை, அதற்கு என்ன பண்ணார், அதை வளர்த்தார். அதனாலதான் வளர்த்த இதத்தாய், அப்படிப்பட்டவர் அவர் ஒரு தாயாக இருந்து வளர்த்தார் இந்த தமிழ்மறையினை அப்படின்னு தனியன்ல நம்ம அதி அற்புதமாக சேவிக்கின்றோம். அப்படிப்பட்ட எம்பெருமானார் எங்க அவதாரம் பண்ணார், அறம்மிகு நற்பெரும்புதூரிலே அவதாரம் செய்தார். அப்படிப்பட்ட விலட்சணமான ஸ்ரீபெரும்புதூரிலே அவதாரம் செய்தார் எம்பெருமானார் அப்படின்னு காட்டுகின்றார். அப்படிப்பட்ட எதிராசனுடைய திருவடிகளுக்கு மங்களாசாசனம் அப்படின்னு சொல்றார் இந்த பாசுரத்திலே. அரு சமயம் அப்படின்றது என்னன்னா, சாக்கியம் அப்படிங்கிற அந்த பௌத்த சமயம், உலூக்கியம் நாஸ்திக சமயம், ஷபாதம் சமண சமயம், ஷபனகம் கபிலம் பதாஞ்சலி அப்படின்னு பல அந்த 6 சமயங்கள் என்ன பண்ணித்தான் அந்த அப்படிப்பட்ட அந்த வேதங்களுக்கெல்லாம் தவறான அர்த்தம் சொல்லக்கூடிய குதிர்த்திகளை எல்லாம் உருவாக்கி அதனாலே மூடி கிடந்தது, அந்த விருட்சமானது மூடித்தான், உண்மையை மூடி கிடக்கு அப்படின்ற சமயத்துல தான் எம்பெருமானார் அவதாரம் பண்ணி அதனை தீர்த்து வைத்தார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பலவித வரலாறுகள் பார்க்கும்போது யக்ஞமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணார், பிற்காலத்திலே எம்பெருமானாரிடம் என்ன போர், வாத போர் நடக்கிறது. 1 நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 16 நாள் நடந்தது, 17வது நாள் நடந்தது. அப்போ எம்பெருமானாருக்கே பயம் வந்துட்டான். அச்சோ தோத்துருவோம் போல் இருக்கே, என்ன பண்றது அப்படின்னு நினைக்கிறார். ஒரு பெரிய திரையிடுகின்றார் 18வது நாள். ஆனா 18வது நாள் கனவிலே தேவராஜன் கனவிலே தோன்றி ஆளவந்தாருடைய மாயாவாதம்லாம் இருக்கே, அதை பத்தி சொல்லலாமே அப்படின்னு சொல்ல, ஆஹா அதி அற்புதமாக நமக்கு ஒரு வாய்ப்பு கிட்டிட்டுன்னு எம்பெருமானார் என்ன பண்ணார், திரையிட்டு 1000 தலைகளுடைய வாதப்போர் செய்கின்றார் யக்ஞமூர்த்தியிடம். அப்போ அந்த வாதப்போரிலே வென்று அவரையும் திருத்தி பணி கொண்டார். அந்த மாயாவாதத்தை வென்று அவர் என்னானார், பிற்காலத்திலே அருளாள பெருமான் எம்பெருமானார் அப்படின்ற பெயரிலே எம்பெருமானாருடைய சீடராக சிஷ்யராக மாறினார். அது மட்டுமா அப்படின்னு பார்த்தா, யாதவ பிரகாஷர் அவரும் என்ன பண்ணார், வேதங்களுக்கு தவறான அர்த்தங்களை எடுத்துக் கொண்டிருந்தார். அவர் எம்பெருமானார் யாதவ பிரகாசரிடம் கல்வி பயின்று கொண்டிருக்கின்றார். திருப்புக்குழியிலே, காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருப்புக்குழின்ற அந்த திவ்ய தேசம், அங்கு கல்வி பயின்று கொண்டிருக்கிறார். அப்போ அவர் வேதத்தை பத்தி சொல்லும்போது எம்பெருமானுடைய திருக்கண்கள் எப்படி இருக்கு, தஸ்யதா கப்யாசம் பொண்டரீக மேவமக்ஷினி அப்படின்றது வார்த்தை வருகின்றது. அதுக்கு அவர் அர்த்தம் கற்பிக்கின்றார். அந்த பிரம்மம் எப்படி இருக்கான், அவனுடைய திருக்கண்கள் குரங்கினுடைய பின்புறம் போல இருக்கின்றது, சிவந்திருந்தது அப்படின்னு ஒரு அர்த்தத்தினை கற்பிக்கின்றார். எம்பெருமானாருக்கு கேட்ட உடனே தாரதாரையா கண்ணீர் சிந்தறது. எப்படிப்பட்டவன் உயர்ந்தவன் எம்பெருமான், அவனுடைய திருக்கண்களுக்கு வேதம் இப்படியா பொருள் சொல்லும்? எம்பெருமானுடைய திருக்கண்கள் அந்த கண்களை சொல்லும்போது எங்கேயாவது கபி பிளஸ் ஆசம்னு சொல்லுமா? சொல்லாதே. குரங்கினுடைய பின்பகுதியா ஒரு ஓமையா காட்டும் வேதம் தான் எம்பெருமானை காட்டுகின்றது. அப்படிப்பட்ட வேதம் எம்பெருமானுடைய திருவடி, எம்பெருமானுடைய திருக்கண்கள் அதெல்லாம் எப்படி உயர்வா சொல்லும்? அதனால இவர் சொன்னார், அப்படி பொருள் படக்கூடாது. எப்படி பண்ணணும், கம் பிளஸ் பிபதி கபிஹி அப்படின்னு சொல்லி நீர், அந்த நீரினை அதை என்ன பண்றதா, பானம் செய்யக்கூடிய, அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த சூரியன், அந்த சூரியனால் அலர்த்தப்படக்கூடிய செந்தாமரை, அதனுடைய இதழ்களை போன்று சிவப்பாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருக்கண்கள், தாமரையொத்த கண்கள். அப்போ செந்தாமரை கண்ணன் அப்படிங்கிறது உயர்வாக எம்பெருமானுக்கு ஏற்றார் போல் இருக்கின்றது. குரங்கின் பின்புக்கம் அப்படிங்கிறது ஏற்றதா உண்டா அப்படின்னு இந்த மாதிரி குதிர்த்திகள் தவறாக அர்த்தத்தை கற்பித்துக் கொண்டிருந்த குதிர்த்திகளை எம்பெருமானார் அவதாரம் செய்துதான் அவர்கள் அனைவரையும் அழித்தொழித்தார். பிற்காலத்துல பாருங்க, அதே யக்ஞமூர்த்தி எம்பெருமானாருக்கு
சிஷ்யனாக மாறி அவருக்கு சிஷ்யனாகவே மாறிவிட்டார் அப்படிங்கிறதும் அதி அற்புதமாக காட்டப்படக்கூடிய ஒரு வரலாறாகும். அப்போ அறுசமய செடியை அறுத்தவன் எம்பெருமானார், உடையவன் ராமானுசன் அடர்ந்து வரும் குதிர்ட்டிகளையும் மறத்தான், சிறு கலியையும் அறுத்தான். என்ன பண்ணா? அந்த கலியையும் அறுத்து விட்டான். திருவரங்கத்தமிழனார் சொல்றார், அறுசமயம் போனது அப்படின்ற அந்த அறுசமயம், அந்த அருந்து போன பொண்ண என்ன ஆகுதுன்னா கலியும் கெட்டுவிட்டது அப்படின்னு அதி அற்புதமாக குறிப்பிடுகின்றார் திருவரங்கத்தமுதனார். அப்படிப்பட்ட ராமானுசன் தென்னரங்கர் செல்வமுற்றும் திருத்தி வைத்தான். எப்படியும் ஸ்ரீமன்ன ஸ்ரீரங்க ஸ்ரீமனுவத்திரவா அனுதினம் சம்பத்தையா, அந்த செல்வமானது நாளும் நாளும் பெருக வேண்டும், கைங்கரியங்கள் தொடர்ந்து நடைபெற வேண்டும், இன்னார் கைங்கரியம் பண்ணும், இந்த நேரத்துல இந்தந்த உற்சவங்கள் நடைபெறணும், அப்படி அனைத்தையும் சரி பண்ணி வைத்தார் சுவாமி ராமானுஜர். மறையதனின் பொருள் அனைத்தும் வாய் முடிந்தான் வாழியே. பிரம்மசூத்திரம், அந்த பிரம்மசூத்திரத்திற்கு ஸ்ரீபாஷ்யத்தினை ஏற்றிக் கொடுத்தார் எம்பெருமானார். இப்போ அந்த ஒரு பெரிய பெரிய ஆச்சாரியர்கள், அது சங்கரராகட்டும் மத்வராகட்டும், அவெல்லாம் எப்போ பெரிய ஆச்சாரியர்கள்னு கொண்டாடப்படுறான்னா இந்த வேதங்களுக்கு உரை நூல் செய்தல் அதை எம்பெருமானாரும் செய்தார். இருந்தாலும் மற்றவர்கள் செய்த பாஷ்யத்தை காட்டிலும் எம்பெருமானாருடைய பாஷ்யமானது மிகவும் உயர்ந்தது. மற்றவா பாஷ்யத்துல பார்த்தா அவள்த மட்டும்தான் பெருசா சொல்லுவா, அது அத்வைதமாக இருக்கட்டும் துவைதமாக இருக்கட்டும். ஆனா நம்ம சுவாமியோடது அப்படி இருக்காது. நம்ம சுவாமியோடது அவா பக்கம் இருக்கக்கூடிய அந்த என்னென்ன எடுத்துக்காட்டுகளோ அதையும் காட்டி, அதன் பிறகு தன்னுடைய சரியான பொருள் என்ன அப்படிங்கிற விசிஷ்டாத்வைதத்தையும் காட்டி அதி அற்புதமாக பாஷ்யம் அமைத்து கொடுத்தார். அப்படிங்கிறது நமக்கு அதி அற்புதமாக காட்டப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. சரி, வடமொழியே அவர் வாய் முடிந்து விட்டார், பாஷ்யம் ஏற்றுவிட்டார். அதுக்கப்புறம் தமிழ் மறைக்கு திராவிட வேதத்திற்கு என்ன செய்தார் அப்படின்ற கேள்வி எழலாம். அப்போ மாறன் உரை செய்த தமிழ்மறை வளர்த்தோன், அப்போ தமிழ்மறையை வளர்த்து கொடுத்தார் எம்பெருமானார். எப்படி வளர்த்து கொடுத்தார் அப்படின்னு பார்த்தா, தெல்லாரும் ஞான திருக்குறுகை பிரான் பிள்ளான் எதிராசர் பேரருளால் அப்படின்னு திருக்குறுகை பிரான் பிள்ளான் அவரை கொன்று திருவாய்மொழியினை வளர்த்தார் அப்படின்றது நம்முடைய குரு பரம்பரையிலே காட்டப்படக்கூடிய ஒன்று. அவர் என்ன பண்ணார்னா 6000 படியை ஏற்றினார். யாருடைய ஆக்ஞைப்படி? எம்பெருமானாருடைய ஆக்ஞைப்படி ஏற்றினார். அதைத்தான் திருவரங்கத்தமிழனார் அதி அற்புதமாக காட்டுகின்றார். தெல்லாரும் ஞான திருக்குறுகை பிரான் பிள்ளான் எதிராசர் பேரருளால் உள்ளாரும் அன்புடனே மாறன் மறைப்பொருளை அன்னுரைத்தது இன்பமிகும் 6000. வேத பொருள்களை எம்பெருமான் சொல்ல அந்த திருவாய்மொழியை கொண்டே எப்பவுமே விளக்கி கொண்டிருந்தார். எப்பவும் எம்பெருமானார் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு விளக்கம், வேதத்துக்கு விளக்கம் சொல்லணும்னாலும் திருவாய்மொழியில் சொல்லப்பட்ட அந்த அர்த்தங்களை கொண்டு விளக்குவார் அப்படிங்கிறதும் நமக்கு காட்டப்படுகின்றது. அது மட்டும் இல்ல, நம்முடைய தனியன் செவிக்கும் போது எப்படி செய்கிறோம்? வான் திகழும் சோலை மதிரரங்கர் வன்புகழ்மேல் ஆன்ற தமிழ் மறைகள் 1000மும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன். நம்முடைய தமிழ் வேதத்திற்கு 2 தாய்கள் இருந்தாராம். ஒருத்தர் சடகோபன், அவர்தான் முதல் தாய், அவர் ஈன்றெடுத்த தாய். ஆனா வளர்த்த தாய் யாருன்னா ராமானுசன். எப்படி கணனாக எம்பெருமான் அவதரித்தான், ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்தான். அந்த மாதிரி சடகோபர் முகத்திலே அவருடைய வாய்மொழியாக வந்த அந்த மறையானது அது பிறப்பித்தது சடகோபன் அப்படிங்கிறதையும் வளர்ப்பித்தார். யார் வளர்ப்பித்தார்? ராமானுஜர் தான் வளர்ப்பித்தார். எப்படி வளர்ப்பித்தார்? அதுதான் பார்த்தோம். திருக்குறுகை பிரான் பிள்ளான் மூலமாக முதலாக அந்த வியாக்கியானங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் அர்த்தம் எழுதக்கூடிய அந்த பத்ததியானது யார் ஆரம்பித்து வைத்தார்னா எம்பெருமானார் தான், உடையவர் தான் ஆரம்பித்து வைத்தார். 6000 படி. அதுக்கப்புறம் தான் அது வளர்ந்து 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 12000 படி 36,000 படி அப்படின்னு பலவித ஆச்சாரியர்களால் எழுதப்பட்டதாக இருந்தது. அப்போ அதை ஆரம்பித்து வைத்தவர், வளர்த்தவர் எம்பெருமானார் தான். அதைத்தான் சுவாமி மணவாள மாமுனிகள் இங்கு மாறன் உரை செய்த தமிழ்மறை வளர்த்தோன் வாழியே அப்படின்றத அற்புதமாக காட்டுகின்றார். அப்படிப்பட்ட எம்பெருமானார் எங்கு அவதாரம் பண்ணார் அப்படின்னு பார்த்தா, அப்படிப்பட்ட எம்பெருமானார் அறம்மிகு நற்பெரும்புதூரிலே அவதாரம் பண்ணார். அந்த ஸ்ரீபெரும்புதூரிலே அவதரித்தார். அப்படிப்பட்ட அந்த எதிராசருடைய அடியினைகளை மங்களாசாசனம் செய்கின்றேன் அப்படின்னு வாழி திருநாமத்தை அருளினார் 31வது பாசுரத்திலே சுவாமி மணவாள மாமுனிகள். எம்பெருமானுடைய இந்த விசேஷங்களை பேசின போது சுவாமி மணவாள மாமுனிகளுக்கு அவர் அவதாரம் பண்ணின அந்த
திருவாதிரை அந்த திருநட்சத்திரமானது ஞாபகத்துல வந்துடுத்து. விடுவாரா? ஏற்கனவே அவரை பத்தி மங்களாசாசனம் நிறைய பண்ணணும் போது அந்த அவதரித்த திருநாளை இப்போது மங்களாசாசனம் செய்கின்றார் 32வது பாசுரத்திலே. இதை பார்க்கும்போது உபதேச ரத்தின மாலையிலையும் அவர் இந்த திருநட்சத்திர வைபவத்தை ரொம்பவும் பறக்க பேசுகின்றார். இன்றுலகீர் சித்திரையில் ஏய்ந்த திருவாதிரைனால் என்னையினும் இன்னிதனுக்கு ஏற்றமென்தான் என்னவர்க்கு சாத்துகின்றேன் கேண்மின் எதிராசர் தம்பிறப்பால் நாத்திசையும் கொண்டாடும் நாள் ஆழ்வார்கள் தாங்கள் அவதரித்த நாள்களிலும் வாழ்வான நாள் நமக்கு மண்ணுலகீர் ஏழ்வாறு முய்ய எதிராசர் உதித்தருளும் சித்திரையில் செய்ய திருவாதிரை. இங்கும் மங்களாசாசனம் பண்றார். அடுத்ததா, எந்த எதிராசர் இவ்வுலகில் எந்த மக்கா வந்துதித்த நாள் என்னும் வாசியினால் இந்த திருவாதிர தன்னின் சீர்மதன நெஞ்சே ஒருவாமல் எப்பொழுதும் ஊர் அப்படின்னு எம்பெருமானார் அவதாரம் பண்ண அந்த திருவாதிரை தின நட்சத்திரத்தை இங்கு பறக்க பேசுகின்றார். அதே மாதிரி ஆர்த்தி பிரபந்தத்திலும் அந்த திருவாதிரையின் சீர்மையினை சொல்லுகின்றார். இப்போது சங்கர பார்க்கர யாதவ பாட்ட பிரபாகர தங்கள் மதம் சாய்வுறவாதியர் மாய்குவர் என்று சதுமறை வாழ்ந்திடுநாள் வெங்கலி இங்கு இனி வீறு நமக்கில எண்ணு மிகத் தளர்நாள் மேதினி நம் சுமை யாரும் எனத் துயர் விட்டு விளங்கிய நாள் மங்கையராளி பராங்குசமுன்னவர் வாழ்வு முளைத்திடுநாள் மன்னிய தென்னரங்காபுரி மாமலை மற்றும் வந்திடுநாள் செங்கையல் வாவிகள் சூழ்வயல் நாளும் சிறந்த பெரும்பூதூர் ஸ்ரீமான் இளையாழ்வார் வந்தருளிய நாள் திருவாதிரை நாளே அப்படின்னு அவருடைய திருநட்சத்திர வைபவத்தை போற்றுகின்றார். எப்படி இருந்துதான் எம்பெருமானாருடைய அந்த அவதாரமானது அப்படின்றத இந்த சொல்லுகின்றார். இப்போது சங்கரர் அவதாரம் பண்ணார். அவருடைய மதம் பாஸ்கரருடைய மதம், யாதவ பிரகாசர் பாட்ட மதம், பிரபாகர மதம், இப்படி அனைத்தும் அந்த மதங்கள்லாம் என்ன ஆயிடுத்து, சாய்வுறவாதியர் அனைத்து மதங்களும் ஆதாரம் இல்லாம போயிட்டான். எந்த ஆதாரமுமே இல்லை. ஏன்னா சரியான பொருளை எம்பெருமானார் உரைக்கும் போது அவையெல்லாம் ஆட்டம் கண்டு சாய்ந்து போயிடுத்து. தவறான வாதம் மூலம் என்ன பண்ணாவா, வேதங்களுக்கு முரணான பொருள் உரைத்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் எல்லாம் மாய்ந்து போயிட்டா. மாய்ந்து போன உடனே என்னாச்சு, அந்த கலி, இது கலியினால்தான் அது நிகழ்ந்தது. இது நடந்த உடனே என்ன ஆயிடுத்து, அந்த கலியானது தன்னுடைய இறுக்கத்தினை தளர்த்து கொண்டு மிக தளர்ந்து போனது. ஏன்னா எம்பெருமானார் அவதாரம் பண்ணும்போதே அது தளர்ந்து போச்சு. ஏன்னா ஏற்கனவே என்ன ஆயிடுத்து, நம்மாழ்வார் சொல்லிட்டார், என்ன பொலிக 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 போயிற்று வள்ளுயிர் சாபம் அப்படின்னு சொல்லும் போது எம்பெருமானார்னு ஒரு ஆச்சாரியன் அவதாரம் பண்ண போகின்றான். அப்போது என்ன, கலியும் கெடும் அப்படின்றத ஏற்கனவே நம்மாழ்வார் குறிப்பிட்டிருந்தார். அந்த மாதிரி இங்கு எம்பெருமானார் அந்த திருவாதிரை திருநட்சத்திலே அவதாரம் பண்ணார். என்ன ஆயிடுத்து, இங்கு கலியானது அதனுடைய இறுக்கத்தினை தளர்த்து விட்டது அப்படிங்கிறத இங்கு காட்டுகின்றார். பூமியானது என்ன பண்ணித்தான், தன்னுடைய துக்கத்தை விட்டு விட்டது. ஏன்னா எம்பெருமானார் அவதாரம் பண்ணிட்டார். எப்படியும் என்ன பண்ண போறார், இங்குள்ள திவ்ய தேசங்களை வாழ்விக்க போகின்றார். திருமங்கை ஆழ்வார், நம்மாழ்வார், பூர்வாச்சாரியர்கள் எல்லாரும் அங்க சொன்ன அந்த சத்தான விஷயங்கள், என்ன சத்தான விஷயங்கள், ஒண்ணு திவ்ய பிரபந்தம், அந்த திவ்ய பிரபந்தங்களால் பாடப்பட்ட திருத்தலங்கள், இதெல்லாம் இனிமே பொலிவு பெற போறது. ஏன்னா எம்பெருமானார் அவதாரம் பண்ணிட்டார். எது, அழகிய அரங்கமும் தென்னரங்கம், அழகியமான அரங்கம், அதுக்கப்புறம் திருமலை, எல்லா திவ்ய தேசங்களும் என்ன பண்ணா, ஆனந்திக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு திருநட்சத்திரம் தான். அப்படிப்பட்ட அந்த திருநட்சத்திரம் எங்க அவதாரம் பண்ணார் அந்த எம்பெருமானார்னா, சிவந்த மத்சியங்களையுடைய தடாகங்கள். ஸ்ரீபெரும்புதூர் எப்படி இருந்துதான், பலவித தடாகங்கள் இருந்துதான். அந்த தடாகங்கள்ல சிகப்பான மீன்கள் அதெல்லாம் நிறைய இருந்துதான். அப்படிப்பட்ட அந்த அலங்காரத்தை கொண்ட ஸ்ரீபெரும்புதூர், அந்த ஸ்ரீபெரும்புதூரிலே அவதாரம் பண்ணார். எப்ப அவதாரம் பண்ணார், அந்த ஸ்ரீமான் இளையாழ்வார், அவருடைய இயற்பெயரான இளையாழ்வார் வந்து அருளிய நாள், அவர் வந்து நமக்காக அருள் செய்வதற்காக அருளிய நாள் அந்த திருவாதிரை நாள் அப்படிங்கிறத இந்த பாசுரத்திலேயே குறிப்பிடுகின்றார். அந்த குதிட்டிகளை தொலைத்தொழித்தார். கலியின் அது என்ன ஆயிடுச்சு, தன்னுடைய இறுக்கத்தினை தளர்த்து கொண்டது. நம்மாழ்வார் ஏற்கனவே சொன்னது போல் பொலிக 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 போயிற்று வள்ளுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்னும் இல்லை கலியும் கெடும் கண்டுகொண்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசைபாடி ஆடி ஒழிதரக் கண்டோம். என்ன ஆச்சா, அங்கு யாருக்குமே வேலை இல்லாம போயிடுத்து. யமன் என்ன பண்ணா, நமனும் முற்கலனும் பேச நரகில் நின்னார்கள் கேட்க நரகமே சொர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பின்னு சொன்னார் போலே, ஆழ்வார் சொன்னார் போலே என்ன ஆயிடுத்து, அங்க நரகத்துல வேலையே இல்லை, களி கெட்டு போச்சு. எல்லாருமே அப்போ சத்தை பெற போகின்றார்கள். எப்படி இருந்துதான்,
வாழ்வற்றது தொல்லைவாதியர்க்கு என்னும் மறையவர்தம் தாழ்வற்றது தவம் தாரணி பெற்றது தத்துவ நூல் கூடற்றது குற்றமெல்லாம் பதித்த குணத்தினர்க்கு அந்நாடற்றது நம்மி ராமானுசன் தன்ன ஞானத்திலே அவர் ஞானத்தினை அருளப் போகின்றார். அந்த அருளும் போது அனைவரும் சத்தை பெறப் போகின்றார்கள். சத்தை பெற்று அனைவரும் என்ன பண்ண போறா? வைகுண்டம் எழுந்தருளப் போகின்றார்கள். அதனால் கலியும் கெட்டது. அந்த குதிட்டிகளான அவர்களுடைய வாதமும் சாய்ந்து போயிற்று. எந்தவித ஒரு ஆதாரமும் இல்லாமல் எல்லாமே சாய்ந்து போனது. அப்படிப்பட்டவர் திரு அவதரித்தார் அந்த திருவாதிரை திருநட்சத்திரத்திலே. அப்படிப்பட்ட எம்பெருமானார் அவதாரம் பண்ணதுனால இந்த தவம் தாரணி பெற்றது. இந்த பூமியானது என்ன படுத்தான்? ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சுதான். என்ன ஆச்சு? கெட்டவர்கள்லாம் இருக்கும்போது பூமி பாரமா இருந்தது. பூமிக்கு பாரமே தாங்க முடியல. ஏன்னா கெட்டவர்கள் இருக்கும்போது பாரமாக இருந்தது, நல்லவர்கள் இருக்கும்போது அது பாரம் அற்று இருந்தது. எம்பெருமானார் அவதாரம் பண்ணார். என்ன ஆயிடுத்து? தானாகவே அந்த பாரம் குறைய ஆரம்பித்தது. அதனால் அது நிம்மதி அடைந்தது. ஏன்னா அதனால் எப்போ அவர் எம்பெருமானார் அவதாரம் பண்ணாரோ இந்த திருமங்கையாழ்வார் மற்றும் நம்மாழ்வார் அவருடைய சத்துக்கள் அவருடைய சொத்து என்னாச்சு? அதுதான் பிரபந்தங்கள். அந்த பிரபந்தங்கள் வாழ்வடைய போகின்றது. அது மட்டும் இல்ல, அந்த பிரபந்தங்கள் பாடிய திவ்ய தேசங்களும் பொலிவுறப் போகின்றது. அது தென்னரங்கராக இருக்கட்டும், திருமலையாக இருக்கட்டும், எல்லா திவ்ய தேசங்களும் என்ன ஆக போறது? இன்னும் பொலிவடைய போகின்றது. அதனால அதையெல்லாம் அந்த பூமியே சந்தோஷப்பட்டுதாம். அப்படிப்பட்ட அந்த சந்தோஷத்தினை கொடுத்த எம்பெருமானார் எங்கு அவதாரம் பண்ணார்? செங்கையல் வாவிகள் எப்படி இருந்தான்? அங்கையல் பாய் வயல் தென்னரங்கன் அணி ஆகமென்னும் பங்கைய மாமலர் பாவையை போற்றுதும் பத்தியெல்லாம் தங்கிய தென்னத் தடச்சி நெஞ்சே நம் தலைமிசையே பொங்கிய கீர்த்தி ராமானுசன் அடிப்பு மன்னவேன்றா போலே அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீபெரும்புதூர் அங்கு செங்கையல் வாவிகள் சூழ்வயல் நாளும் சிறந்த பெரும்பூதாராக இருந்த அந்த ஸ்ரீபெரும்புதூரிலே ஸ்ரீமானான அனைத்து செல்வங்களையும் உடையவனான ஸ்ரீமான் அனைத்து செல்வங்களையும் உடையவன். ராமாயணத்துல பாக்குறோம், இளையாழ்வார் லக்ஷ்மணன் அவர் என்ன பண்றார்? செல்வச்சீமான். அவர் எல்லா செல்வங்களையும் உடையவராக இருந்தார். எப்படி செல்வங்கள்? எம்பெருமான் அந்த கைங்கரியம் அப்படிங்கிற அந்த செல்வத்தை உடையவராக லக்ஷ்மணன் இருந்தார். அதனாலதான் அது செல்வச்சீமான். லக்ஷ்மணனை சீமான் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி அந்த கைங்கரியத்தை உடைய இளையாழ்வார், அதே பேர் இளையாழ்வாராக அவதாரம் பண்ணவர். அந்த அவதரித்த திருநட்சத்திரமானது எந்த திருநட்சத்திரம்னா திருவாதிரை திருநட்சத்திரம். அப்படி திருநாதிரை திருநட்சத்திரத்துடைய ஏற்றத்தை அதி அற்புதமாக காட்டுகின்றார் இந்த பாசுரத்திலே சுவாமி மணவாள மாமுனிகள். இதுவரைக்கும் மங்களாசாசனம் பண்ணிட்டு இருந்தார். மங்களாசாசனம் பண்ணிட்டு இருந்தவருக்கு மறுபடியும் துக்கம் வந்துட்டு, இந்த சம்சார சாகரத்துல நாம உழன்று இருக்கோம். மங்களாசாசனம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு எம்பெருமானார சொல்லிட்டே இருந்தார். அதுக்குள்ள தன்னை பத்தின ஒரு நினைவு வந்தது. அப்போ அடுத்த பாசுரத்துல அதை சொல்றார். இன்னும் எத்தனை காலம் இந்த உடம்புடன் யான் இருப்பன், இன்ன பொழுது உடம்பு விடும், இன்னப்படி அதுதான் இன்னவிடத்தே அதுவும் என்னும் இவையெல்லாம் எதிராசா நீ அருதி யான் இவை ஒன்றறியேன், என்னை இனி உடம்பை விடுவித்து உன்னருளால் ஏறாரும் வைகுந்தத்தேற்ற நினைவுண்டேன், பின்னை விரையாமல் மறந்திருக்கின்றதன் பேசாய் பேதமை தீர்த்து என்னை அடிமை கொண்ட பெருமானே அப்படின்னு தன்னுடைய ஆற்றாமையை துக்கத்தினை வெளியிடுகின்றார் இந்த பாசுரத்திலே. இன்னும் எத்தனை காலம்தான் இந்த உடம்போட நான் இருக்கணும், இந்த தேகத்தோட இருக்கணும்? பொருத்தமே இல்லையே. ஆத்மாவுக்கு இந்த தேகத்துல இருக்கிறது பொருத்தம் இல்லை. அப்படிப்பட்ட இந்த தேகம் என்ன ஆயிடுது? இன்ன பிரகாரத்திலே இந்த உடம்பு தேகத்தை விட்டு போறது அப்படின்றதோ இல்ல இன்ன தேசத்திலே எந்த இடத்துல போறது இந்த தேகத்தை விட்டு நான் ஆத்மாவாக கிளம்புவது எப்போது, எந்த இடத்தில், என்னப்படி? ஏன்னா நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு துக்கமே என்னன்னா எப்படி போவோம் இந்த உடம்பை விட்டு அப்படிங்கிறது. அதை மணவாள மாமுனிகள் அதி அற்புதமாக காட்டுகின்றார். எந்த மாதிரி போகும், எந்த இடத்துல போகும், இதெல்லாம் எனக்கு தெரியுமா? அதெல்லாம் எதுவுமே இந்த தேக விமோசனம் பத்தி அந்த சொல்லப்படுகின்ற இது எல்லாம் எம்பெருமானாரே எனக்கு எதுவும் தெரியாது, உனக்கு தான் தெரியும். எதுவுமே எனக்கு எதுவும் தெரியாது, எல்லாம் அறிந்தவர் நீதான், நான் அக்ஞன், நீ எல்லாம் தெரிந்தவன். எப்படி தேர்தட்டிலே கண்ணன் எம்பெருமான் இருக்கின்றான். அர்ஜுன் சொல்றான், அர்ஜுனன் பார்த்து எம்பெருமான் அது கண்ணனுக்கு எல்லாம் தெரிந்தவன், சர்வஜன், எல்லாம் தெரிந்தவன். அர்ஜுனன் எதுவுமே தெரியாதவன், அக்ஞன். அந்த மாதிரி இங்க மணவாள மாமுனிகள் அதி அற்புதமாக எனக்கு எதுவுமே தெரியாது, எல்லாம் யாருக்கு தெரியும்? தம் தேவருக்கு தான் தெரியும். இந்த உடம்பானது, இந்த உடம்பை விட்டு இந்த ஆத்மாவானது எப்படி போறது, எந்த இடத்துல போறது,
அப்படிங்கிற எதுவுமே எனக்கு தெரியாது அப்படிங்கிறத இங்கு காட்டுகின்றார். இந்த தேகத்தில் பொருத்தமில்லாம ஆத்மஸ்வரூபம் அதை பொருத்தமில்லாம இந்த தேகத்திலே இருக்கின்றேன். அப்படிப்பட்ட இந்த தேகத்தில் இருத்த இந்த சரீரத்தினை விடுவித்து வைகுந்தத்துக்கு அந்த பரமபதத்திற்கு எப்போ கொண்டு போற? அப்படிப்பட்ட திருவுள்ளம் உண்டா? இருக்கு இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்? சீக்கிரமா விரையாமல் சீக்கிரமா பண்ணாம எதற்காக இன்னும் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கின்றாய் அப்படின்னு எதிராசனை பார்த்து தன்னுடைய ஆற்றாமையை வெளிப்படுத்துகின்றார் இந்த பாசுரத்திலே. எம்பெருமானாரே, இப்போ நீங்க என்ன அடிமை கொண்டு விட்டீர். அப்படிப்பட்ட சேஷத்துவ குணம் இருக்கின்றது. அப்படிப்பட்ட சுவாமியானவர் என்ன சொல்றார்? இன்னும் எத்தனை காலம் இந்த தேகத்தோட இந்த பொருத்தமில்லாம இந்த தேகத்தோட எத்தனை காலம் இருக்கணும்? இந்த தேகம் எப்போது விடப்போகின்றது? இன்ன காலத்திலே தேகம் எப்போ இதில் விட்டுட்டு போறேன். இதில் விமோச்சனம் என்ன? இந்த ஸ்தலத்திலே, எந்த ஸ்தலத்திலே? அது மட்டும் இல்ல, இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய எந்த பிரகாரத்திலே? அப்படிப்பட்ட எதிகளுக்கு நாதராக இருக்கக்கூடிய சர்வஜனான நீர் தான் அறிவீர். தேவருக்கு மட்டும்தான் அதெல்லாம் தெரியும். எனக்கு அஜ்ஞனான நான் அறிய கொஞ்சம் கூட தெரியாது. எனக்கு சின்னதா கூட அதை பத்தி எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த தேகத்தில் பொருத்தமில்லாம இருக்கின்றேன். என்ன பண்ணணும்? தன்னுடைய கருணையாலே கிருபையாலே இந்த சரீரத்தை விடுவித்து திவ்ய அலங்கார பரிபூர்ணமான பரமபதத்திலே ஏற்றாத திருவுள்ளம் உண்டாகில் அன்னை என்ன ஆசின் போறேன்னு சொன்னேன். ஆசின் போன்ற உங்களுடைய திருவுள்ளம் இருக்கா? எப்படிப்பட்ட இடத்துக்கு? அந்த வைகுண்டத்திற்கு என்னை ஏற்றிக்கொண்டு செல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்கோ. அந்த திருவுள்ளம் என்ன? விண்ணுலகம் தருவானாய் விரைகின்றான் விதிவகையேன்னு சொன்னார் போலே என்னை சீக்கிரமாக விரைந்து என்ன பண்ணணும்? தன்னுடைய கருணையாலே. எப்படிப்பட்ட கருணை? காரே கருணை ராமானுசன் சொல்றோம். அப்படிப்பட்ட கருணை உள்ள எம்பெருமானாரே என்ன பண்ணும்? என்ன விரைவாக அந்த திரு வைகுண்டத்திற்கு எழுந்தருள பண்ண வேண்டும் அப்படி பிரார்த்திக்கின்றார். பாருங்கோ என்ன சொல்றார் எம்பெருமான்? என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் என்ன சொல்றார்? சர்வபாபேப்பியோ மோக்ஷை சுவாமி. என்ன பண்ண? நீ என்ன பண்ணா பாபம் பண்ணாலும் நான் என்ன பண்றேன்? மோட்சம் தருகின்றேன். எப்போ? என்னை சரணடைந்தால். என்னை சரணடையும் போது என்ன பண்றேன்? நானு எல்லா உன்னுடைய பாபங்கள் அனைத்தையும் நான் என்ன பண்றேன்? மொத்தமாக வெட்டி விட்டு உன்னை வைகுந்த தேற்றுகின்றேன் அப்படின்னு எம்பெருமான் நமக்கு மிகப்பெரிய உறுதிமொழியை அளிக்கின்றான். அகம் மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேப்பியோ மோக்ஷை சுவாமி என்று சொல்றார். நீங்கள் எப்போது எம்பெருமானிடம் சரணடைகின்றோமோ அப்ப என்ன பண்றார்? சர்வ பாபங்களையும் வெட்டி விட்டு நம்மை மோட்சத்தை அருளுகின்றார். அப்படி இப்போ எம்பெருமானார்கிட்ட கேட்டு இருக்கார் சுவாமி மணவாள மாமுனிகள், சீக்கிரமா என்ன ஆசின்னு போங்கோ அப்படின்னு. இந்த அப்படி போக ஒட்டாமல் இப்போ விரைவா போகணும், ஆனா போக விடல. அது எதனால் அப்படிங்கிறது தான் இந்த 34வது பாசுரத்திலே வெளியிடுகின்றார் சுவாமி மணவாள மாமுனிகள். முன்னை வினை பின்னை வினை யாரத்தம் என்னும் எப்படி 3 விதமான வினைகளை சொல்லுகின்றார். 3 வகையான வினைத்தொகை அனைத்தும் யானே என்னை அடைந்தோர் தமக்கு கழிப்பன் என்னும் அரங்கர் எதிராசா நீ இட்ட வழக்கன்றோ சொல்லாய். உன்னை அல்லது அறியாத யான் இந்த உடம்போடு உழன்று வினைப்பயன் புசிக்க வேண்டுவதொன்றுண்டோ? என்னுடைய இருவனை இறைப்பொழுதில் மாற்றி ஏறாரும் வைகுந்தத் தேற்றிவிடாய் நீயே. முன்னை வினை முன்னாடி நம்ம செய்த பாவங்கள் பூர்வாகம்னு சொல்லுவா. அதே மாதிரி உத்தராகம் பின்னை வினைகள், அப்படிப்பட்ட பின்னை வினைகள். அது மட்டும் இல்ல, நமக்கு செயல்படாத அப்படிப்பட்ட ஒரு வினைகளும் இருக்கும். ஆரத்தம்ன்ற வினை என்னன்னா, நமக்கு நிறைய பாவம். அதுவும் பாவம் சொல்லும் போது என்ன மலைமலையா பாவம் பண்ணி வச்சிருக்கோம். அந்த பாவம் மலையா இருக்கு. அதுல ஒவ்வொரு பிறவியும் போதும் சரி இந்த பாவத்தை மட்டும் நீ அனுபவிச்சுட்டு வா அப்படின்னு அனுப்புகின்றான் எம்பெருமான். அப்படிப்பட்ட அந்த வினைகள் ஆரத்தம்ன்ற வினை. இப்படி 3 வகையான வினைகள் என்ன பண்றதா? அனைத்தும் எல்லாம் என்ன பண்றது? என்னை அடர்ந்து கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட வினைகளை அரங்கர் என்ன சொன்னாராம்? அரங்கர் என்ன சொல்றார்? யானே என்னை அடைந்தோர் தமக்கு கழிப்பன். இதுதான் ஏற்கனவே எம்பெருமான் சொன்ன மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேப்போ மோக்ஷயிஸ்யாமி அப்படின்னு சொல்ல அந்த தான் தமிழ் படுத்தி அதி அற்புதமாக காட்டுகின்றார். என்னை அடைந்தோர் தமக்கு கழிப்பன் என்னும் அரங்கர். யானே என்னை அடைந்தோர் தமக்கு கழிப்பன் என்னும் அரங்கர். இப்படி சொல்லியிருக்கார் இல்லையா? அரங்கர் சொல்லியிருக்கார். சரி, அரங்கர் சொல்லியிருந்தா என்ன அப்படின்னு பார்த்தா, அப்படிப்பட்ட அரங்கர் யார் சொல்லியிருக்கார்?
எந்த பாபங்களுடன் வந்தாலும் நான் அதை விடுவித்து உன்னை மோட்சத்திற்கு அருளுகின்றேன் என்னை சரணடைந்தால் அப்படின்னு சொன்ன அந்த அரங்கர் யார் சொன்னா கேட்பார்? எதிராசா நீ இட்ட வழக்கன்றோ, உன்னை அது என்ன நீ சொன்னா அவர் கேட்க போறார். நீ சொல்றத கேட்கக்கூடியவர், செல்வமுற்றும் திருத்தி வைத்து எம்பெருமானுக்கே அந்த மோட்சத்தினை அருளக்கூடிய அந்த அதிகாரத்தினை எம்பெருமான் வழங்கி இருக்கின்றான். அதனாலதான் எதிராசா அந்த எம்பெருமான் என்ன சொல்லுவார்? நீ இட்ட வழக்கன்றோ, நீ இப்படிப்பட்ட அந்த திருவரங்கன் என்ன பண்ண உனக்கு அடங்கியவன், அப்படி நீ சொன்னா அவன் கேட்க போறான். அப்போ இப்படி இருக்கும்போது உன்னை அல்லது அறியாதையான், எனக்கு யாரும் தெரியாது, நீ மட்டும்தான் புகலிடம். நாம கூட சரணாகதி பண்ணும்போது என்ன பண்ணணும்? நீ மட்டுமே புகலிடம், வேற யாரும் எனக்கு சரணாகதி, வேற எதுவுமே கிடையாது. உன்னால அழிக்க முடியலன்னா யாரும் எனக்கு வாழ்வு கொடுக்க போறதில்ல. நீ அழிக்கணும்னா உன்னாலதான் முடியும். நீ கொடுத்தாலும் உன்னிடம்தான், கொடுக்காவிட்டாலும் உன்னிடம்தான். அப்படிப்பட்ட சரணாகதனாக இருக்க வேண்டும். உன்னை எல்லால் அறியாதையான் இந்த உடம்போடு உழன்று வினைப்பயன் புசிக்க வேண்டுவது ஒன்றுண்டோ. இப்படிப்பட்ட நான் உனக்கு நீ சொன்னா போதும், அரங்கர் கேட்க போகிறார். உன்னுடைய கட்டளைக்கு அடங்கியவனாக இருக்கின்றார் எம்பெருமான். அப்போ என்ன பண்ணணும்? நான் என்ன போயிட்டு இதே மாதிரி வினைப்பயன்லாம் புசித்துட்டு வா அப்படின்னு சொல்லலாமா? இப்படி புசிக்கணுமா? வினைப்பயனை நம்ம கழிச்சிட்டு கர்மம், அது பாவமாக இருக்கட்டும் புண்ணியமாக இருக்கட்டும், அதை கழித்து அதன் பிறகுதான் நாம் வைகுண்டம் செல்ல முடியும். அப்போ வினையை முறியடிக்க வேண்டும். அப்படி பண்ணும்போது நீ நான் உன்னை சரணடைந்து விட்டேன், நீ சொன்னா என்ன பண்ண போறார்? ரங்கநாதர் கேட்க போகின்றார், அவர் கொடுக்க போகின்றார். அப்படி இருக்கும்போது எனக்கு எதுக்கு இந்த பாவம் புண்ணியம்லாம், இதை இந்த உடம்போட இருந்து இன்னும் நான் இதெல்லாம் வினைப்பயனை அனுபவிக்க வேண்டுவதோ? என்ன பண்ணணும்? என்னுடைய இருவினையை, என்னது பாபம் புண்ணியம் அப்படிங்கிற இந்த இருவினையை என்ன பண்ணணும்? இறைப்பொழுதில் மாற்றி, ஒரு க்ஷணத்துல அப்படியே மாத்தி என்ன பண்ணணும்? என்ன வைகுந்தத்திற்கு ஏற்றி விடாய். யாரு? நீதான் ஏற்றி விடணும். ஏன்னா அரங்கர் என்ன பண்ணுவார்? அவர் சொல்லிட்டார், நான் உன்னை மோட்சம் கொடுக்கிறேன், சரணாகதி அடைன். அப்படிப்பட்ட அரங்கரானவர் நீ இட்ட வழக்காக இருக்கின்றார். அப்படி இருக்கும்போது உன்னையே சரணடைந்த நான் என்ன பண்ணணும்? இந்த வினைகளை அனுபவித்துத்தான் என்னுடைய கர்மத்தினை போக்க வேண்டும் என்பதில்லை. நீ நினைச்சா என்ன பண்ணலாம்? என்னுடைய பாவம் புண்ணியம் இதெல்லாம் நொடி பொழுதிலே மாற்றி என்னை வைகுந்தத்திற்கு ஏற்றி விடலாம். அப்படி ஏற்றி விடுவாய் அப்படின்னு இதிலே பிரார்த்தனை செய்கின்றார் சுவாமி மணவாள மாமுனிகள். சுவாமி நம்மாழ்வார் குறிப்பிடுகின்றார், கடிவார் தீய வினைகள் நொடியாரும் அளவைக்கண் கொடியாவடு புல்லுயர்த்த வடிவார் மாதவனாரே. ஒரு நொடி பொழுதிலே நம்முடைய கொடிய பாவங்கள் எல்லாத்தையும் போக்கி அருளக்கூடியவன் எம்பெருமான். எம்பெருமானுடைய அந்த திருக்கண்களானது ஆண்டாள் திருப்பாவையிலையும் சொல்லும்போது என்ன எப்படி இருக்கான்? அது சூரிய சந்திர ரெண்டுத்தையும் ஒத்த கதிர்களை குரணங்களை கொண்டுள்ளது. சந்திரன் போலவும் இருக்கு, சூரியன் போலவும் இருக்கு. அப்படிப்பட்ட கண்களை உடையவர். அப்படிப்பட்ட அந்த கண்களாலே, திருக்கண்களாலே பார்க்கும்போது நம்முடைய அனைத்து பாபங்களும் அனைத்து புண்ணியங்கள் எல்லாமே, அந்த வினைகள் எல்லாம் அறுக்கப்பட்டு விடுகின்றது. எப்படி பஞ்சில ஒரு தீயில ஒரு பஞ்சை போட்டா எப்படி போயிடும், அந்த மாதிரி ஒரு நொடி பொழுதிலே மாற்றக்கூடியவர் எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமான் அவருக்கு யார் அதிகாரத்தை கொடுத்திருக்கா? அவருடைய எல்லா அதிகாரத்தையும் எம்பெருமானாரிடம் கொடுத்திருக்கின்றார். அந்த எம்பெருமானார் எப்படி அவர் இட்டால் போதும் அரங்கர் நிறைவேற்றி விடுவார். அப்படிப்பட்ட எதிராசனுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய நான் இந்த வினைகளை அனுபவித்துத்தான், இந்த இருவினைகள் பாவ புண்ணியங்களை கழித்துத்தான், இந்த உடலிலே இருந்து அனுபவித்து விட்டுத்தான் நான் கர்மத்தை தொலைத்து வைகுண்டம் ஏற வேண்டுமா? நீ நினைச்சா எப்படி? எம்பெருமான் கொடியாவடு புல்லுயர்த்த வடிவார் மாதவனாரே என்றால் நெடியாரும் அளவைக்கண் சொல்ற மாதிரி எம்பெருமான் நினைத்தா எப்படி நொடி பொழுதில் மாற்ற வல்லானோ, அதே மாதிரி எம்பெருமானார் எதிராசரும் என்ன பண்ணுகின்றார்? ஒரு நொடி பொழுதில் இரு வினைகளையும் மாற்றி வைகுந்தத்திற்கு ஏற்றிவிட முடியும். ஏற்றிவிடாய் அப்படிங்கிறத இந்த பாசுரத்திலே பிரார்த்தனை செய்தார் சுவாமி மணவாள மாமுனிகள். அடுத்ததாக 35வது பாசுரம். அந்த பாசுரத்திலே அருளாலே அடியேனை அபிமானித்தருளி அனவரதம் அடிமை கொள்ள நினைத்து நீ இருக்க, அருளாலே புலன் போக வாஞ்சை செய்யும் எந்தன் வல்வினையை மாற்றி உன்பால் மனம் வைக்க பண்ணாய். தெருளாரும் கூறத்தாழ்வானும் அவர் செல்வத் திருமகனார் தாமும் அருளிச் செய்த தீமை திரளான அத்தனையும் சேரவுள்ள என்னை திருத்தி உய்யக் கொள்ளும் வகை பேரும் எதிராசா. என்ன பண்றார் அங்கே? தன்னுடைய அருளாலே, தன்னுடைய கிருபையாலே, தன்னுடைய கருணையாலே என்னை திருத்தி பழி கொள்ளணும். எப்படி பணி கொள்ளணும் அப்படிங்கிறத இங்கு காட்டுகின்றார். எம்பெருமானார்கிட்ட சொல்லும்போது அடியேனை திருத்தி பணி கொள்ள வேண்டும்
நான் என்ன பண்ணணும்? உம்முடைய திருவடிகளுக்கு கைங்கரியம், நித்திய கைங்கரியம் கொண்டருள வேணும். அப்படிதான் நானும் நினைக்கிறேன். உன்னுடைய திருவடிகளுக்கு நான் வந்து கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா, என்னுடைய உள்ளம் அப்படி இருக்க. திருவுள்ளம் அத தான் நினைக்கிறது. ஆனா, அப்படிப்பட்ட விஷயங்களிலே அங்கு போய் ஈடுபடாமல் என்ன ஆறுதுன்னா, அடியேனுடைய வினைகள், அந்த காமங்கள்லாம் மாற்றி என்னப்பா ஆறுது? உன்பால் மனம் வைக்க அங்க மங்களாசாசனம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா, அது மாரி நினைக்க முடியாது. அது வந்து நிறைவேறவில்லை. ஏனென்றால் என்னுடைய அஞ்ஞானம். ஏனென்றால் என்னுடைய அஞ்ஞானம். என்ன ஆறுது? இந்த அறியாமை காரணமாக என்ன ஆறுது? இந்திரியங்களுக்கு இன்பம் அளிக்க வல்ல கர்மங்களையே இயற்றியபடி இருந்தேன். என்னுடைய என் அஞ்ஞானம்ன்றதுனால இந்த இந்திரியங்கள் அதனுடைய சுகங்கள் அத பத்தியே நான் சிந்தித்துட்டு இருக்கேன். இப்படிப்பட்ட எனது கர்மங்களை மாற்றி இது என்னால பண்ண முடியுமா? என்னைய உனக்கு கைங்கரியம் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். ஆனாலும் இந்த மாதிரி ஆயிடுறது. இதை மாற்ற வேண்டும். மாற்றி உன்னிடம் கைங்கரியத்தை என்னை புகுத்த வேண்டும். அதற்கு யாருக்கு வந்து அதிகாரம் இருக்கு? யாருக்கு வந்து அ முய சக்தி இருக்கு அப்படின்னா, அதுவும் உனக்கே உள்ளது. எப்படின்னா, ஞானம் மிகுந்த கூரத்தாழ்வான், அவருடைய புத்திரரான பராசர பட்டர். வா வந்து அந்த தங்களுடைய அடக்கம் நைத்திக சந்தானத்தினால அவ என்ன சொல்றாளாம், கொடிய பாவங்கள் செய்தவர்கள் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறார். அவரா கொடிய பாவங்கள் செய்தவர்? கூரத்தாழ்வான் எப்படிப்பட்டவர்? பராசர பட்டர் அவரும் எப்படிப்பட்டவர்? அவ வந்து தான் பாவம் செய்தவர் அப்படிங்கிறார். கூரத்தாழ்வான் சொல்லும்போது கண்கள் போயின கூரத்தாழ்வானுக்கு. ஏன் கண்கள் போயினா, நான் ஏதோ அவருடைய திருமணை ஏதோ சரியா இல்லைன்னு நினைச்சிருப்பேன். மனசுல நினைச்சிருப்பேன். அதனாலதான் என்னுடைய கண்கள் போனது அப்படின்னு தன்னை வந்து தாழ்ந்தவனாக, பாபம் செய்தவனாக கூறிக்கொள்ளுகின்றார். கூரத்தாழ்வான் பாபம் செய்தவனாக இருக்க முடியுமா? முடியாதே. அவர் எப்படிப்பட்ட சுவாமி? அப்போ தன்னை தாழ்த்தி கொள்ளுகின்றார்கள் ஆச்சாரியர்கள். அப்படி அந்த பாவம் அவெல்லாம் செய்தான்னு சொன்னாலே, அவ சுவாமி மனோல மாமணிகள் சொல்றார். அவ வந்து தன்னை தாழ்த்தி கொண்டார்கள். ஆனா உண்மையிலே என்னன்னா, அந்த விஷயம் எல்லாம் எனக்கு தான் பொருந்தும். நான் தான் பாபியாக இருக்கின்றேன். அந்த பாவ வினைகள்லாம் என்னதான் வந்து சூழ்ந்துட்டு இருக்கு. என்கிட்ட தான் பாவம் அதிகம் இருக்கு. அதை எம்பெருமானாரே தாங்கள் தான் திருத்தி ஆட்கொள்ளும் வழியை அருள வேண்டும் அப்படின்னு இங்கு பிரார்த்தனை செய்கின்றார். ஆச்சாரியர்களை பார்க்கும்போது 2 வகையா சொல்லலாம். அனுவிருத்தி பிரசன்னாச்சாரியர்கள், கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியர்கள். எப்படி இருப்பான்னா, ஒரு சிஷ்யன் இருக்கின்றான். அந்த சிஷ்யன் என்ன பண்ணணும்? பல காலம் அப்ப என்ன பண்ணணும்னா, அனுவர்த்தித்தால் அதன் பிறகு அந்த சிஷ்யனுக்கு அருள் செய்வார்கள், அனுகிரகிப்பார்கள். இது எப்படி இருந்ததுன்னா, எம்பெருமானார் அவருடைய சரித்திரத்திலே காட்டக்கூடியது. திருக்கோட்டியூர் நம்பி அவர்கிட்ட என்ன பண்ணார்? 18 முறை நடந்தார். நடந்துட்டு போய் நான் வந்து சொல்லிக் கொடுங்கன்னு கேட்கும்போது, அதற்கு பிறகுதான் உபதேசம் செய்தார் திருக்கோட்டியூர் நம்பி. அப்போ அனுவிருத்தி நிறைய அனுவிருத்தி பண்ணணும். அவனுடைய ஈடுபாட்டை நாம் பரிசோதிக்கணும். எல்லாம் பரிசோதனை பண்ணி தான் நான் தருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆச்சாரியர்கள். அவெல்லாம் என்ன? அனுவிருத்தி பிரசன்னாச்சாரியர்கள். இன்னொரு விதமான ஆச்சாரியர்கள் இருக்கா. அவர்கள் எப்படிப்பட்டவர்? கிருபா மாத்திரம் கருணை நிறைந்த பிரசன்னாச்சாரியர்கள். அவன் என்ன பண்ணா? ஒருவன் அனுவர்த்திக்கணும்ன்றது தேவையில்லை. அதற்கு மேல என்ன பண்ணா? விமுகன் அதை விட்டு ஓடக்கூடியவனா கூட இருக்கலாம். அவெல்லாம் என்ன பண்ணுவாளாம்? அந்த முளைக்கடுப்பாலே தரையிலே பீச்சுவாரை போல் அப்படின்னு காட்டுறான். முளை கடுப்பாயிடுச்சுன்னா என்ன பண்ணும்? அந்த பாலை வெளியில கொண்டு வரணும். அந்த மாதிரி பீச்சுவாரை போல் என்ன பண்ணுவா? அனுகிரகிப்பதையே தம் பேராக வரவாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைச்சு அவளே தேடி போவா. அவனை பலகாலம் நான் மீண்டும் மீண்டும் சொல்லி சொல்லி திருத்தி பணிகொள்வா. அப்படிப்பட்டவர்கள் தான் கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியர்கள். அதுல சுவாமி எம்பெருமானார் கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியர். அது இல்லாம வட்டர் சொல்லலாம், நம்பிள்ளை சுவாமிகளை சொல்லலாம். இப்படி பல பல ஆச்சாரியர்கள் இந்த மாதிரி கிருபா மாத்திரம் வரவாளுக்கெல்லாம் நான் கொடுத்துட்டே இருக்கணும். அவா கேட்கிறாளோ இல்லையோ நான் கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களும் ஒரு வகை. அப்படிப்பட்ட ஞான பரிபூரணனான கூரத்தாழ்வான் அவருடைய திருவயிற்றிலே அவதரிக்கும்படியாக இருந்த ஸ்ரீயையுடைய, அதுவும் எப்படிப்பட்டவர்? ஸ்ரீ ரங்கராஜ கமலாபதலாலி தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டர் சுவாமிகள். அவர் திருக்குமாரராக அவதாரம் பயந்தார். அவர்கள்லாம் அவருடைய பாசுரங்களிலே சொல்லும்போது நைத்தியான சஞ்சானத்தை அனுஷ்டிக்கிறார்கள். எல்லாம் தன்னை தாழ்த்திக்கிறார். நான் வந்து கீழ்மை பாவப்பட்டவன் அப்படின்லாம் சொல்றா. அப்போ பண்ணும்போது அவன் செயல் நன்னாக திருத்தி பணி கொள்வான். யாரு திருத்தி பணி கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான்? எம்பெருமான் எப்படி இருக்கான்? பயனன் ஆகிலும்
பாங்கல்லராகினும் செயல் நன்னாக திருத்திப் பணிகொள்வான் குயில் நின்னார் பொழில் சூழ் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்கழற்கண்பையேன் ஆழ்வார் தெரிவித்தார் போலே மதுரகவி ஆழ்வார் அதி அற்புதமாக தெரிவிக்கின்றார். என்ன சொல்றார்? அந்த பயனன்றாகினும் அவன் திருந்துவதால் ஏதாவது எனக்கு பயன் உண்டா? எதுவும் இல்லை. பயனே இல்லைனாலும் என்ன பண்ணுவேன்? அவனை திருத்தி பணிகொள்ள வேண்டும். பாங்கல்லராகினும் இது முதல் பிரிவு பரவாயில்ல, அவன் பயன் இல்லாமனாலும் நான் அவனை எப்படியாவது திருத்தி பணிகொள்ள வேண்டும் அப்படின்னு அந்த கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியர்கள் முயல்கின்றார்கள். ஏன்னா திருத்தி பணி கொண்டு எம்பெருமானிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இன்னொன்னு பாங்கல்லராகினும் அவனுக்கு விருப்பமே இல்லை, நான் சொல்லித்தரேன் வான்னா கூட நீ என்ன சொல்லித்தரது, எதுவும் தேவையில்லை, நான் கேட்டுக்க மாட்டேன் அப்படின்னு போறவா. அவள்லாம் எப்படி இருக்கா? பழுதே பல பகலும் போயினவென்னு, அதாவது பழுதே பல எல்லாவனும் போக்கி திரிய பல பொழுதையும் வீணாக கழிப்பவர்கள் சம்சாரிகள். அவளை திருத்துறதுன்றது ரொம்ப ரொம்ப பிரயத்தனம் பண்ண வேண்டியதா இருக்கு. அதுவும் என்ன பண்றார் ஆழ்வார் போன்றவர்கள்? சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன்னு பல பல முறைகளை உபதேசித்து அவர்களை திருத்துகின்றார்கள். அதைத்தான் இங்கு ஆழ்வார் அதி அற்புதமாக காட்டுகின்றார். பயனன்னாகிலும் பாங்கல்லராகிலும். அப்படிதான் எம்பெருமான் என்ன பண்ணா? இவர்களை எல்லாம் திருத்தி பணி கொண்டான். பயன் இருக்கா பாங்கல்லரா அப்படின்லாம் பார்க்காம திருத்தி பணி கொண்டான். அப்படி இருக்கும்போது என்ன சொல்றார்? உமக்கு அடியேன் கைங்கரியம் செய்ய வேண்டும். அடியேன் கைங்கரியம் செய்யும் போது என்ன பண்ணும்? அந்த அஜ்ஞானமானது என்னை மூடிக்கொண்டு அந்த கைங்கரியத்தை செய்ய ஒட்டாமல் இந்த உலக இன்பங்களிலே கொண்டு செல்லுகின்றது. அதனால என்ன பண்ணும்? அந்த திருத்தி அந்த திரளா இருக்கு, என்னுடைய திரளாக இருக்கக்கூடிய அந்த பாபங்கள் வினைகள் என்னை அதுல ஈடுபடுத்தவே விடமாட்டேங்கிறது. அதனால என்னை திருத்தி அதை உம்மிடம் கைங்கரியத்தை செய்யும்படியான அந்த வாய்ப்பையும் தாங்களே அருள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பாசுரத்திலே சுவாமி மணவாள மாமனிகள் தெரிவிக்கின்றார். இவருடைய சரணாகதி எப்படி இருக்கின்றது அப்படின்னு பார்த்தா, சார்ந்த இருவல் வினைகளும் சரித்து மாயப்பற்றறுத்து தீர்ந்து தன்பால் மனம் வைக்க திருத்தி அப்படின்னு அந்த வீடு திருத்தக்கூடிய எம்பெருமான் எப்படி பண்றானா? சார்ந்த இருவல் சேர்ந்து, என்கிட்ட நிறைய வினைகள் சேர்ந்திருக்கு. அந்த சேர்ந்து என்ன பண்ண, இருவல் வினைகள் புண்ணியம் பாவம் எல்லாமே சேர்ந்திருக்கு. அதுவும் எப்படி தெரியுமா சேர்ந்திருக்கு? என்னோட எள்ளிலே எண்ணெய் போல, எள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணெய் தெரியுமா? தெரியாது, பிரிக்கவே முடியாது. அந்த மாதிரி என்னோட அந்த வினைகள்லாம் சேர்ந்திருக்கு. கட்டையில இருக்கக்கூடிய நெருப்பு போல பொரிந்திருக்கு, உள்ளுக்குள்ளேயே இருக்கு, தெரியவே மாட்டேங்கிறது. அந்த பாவம் புண்ணியம் அந்த இரண்டுமே உள்ளுக்குள்ள சேர்ந்திருக்கு. அப்படிப்பட்ட இந்த இருவல் வினைகளையும் சரித்து அதனை தொலைக்கணும். மாயம் அஜ்ஞானம்ன்றது இருக்கு. அந்த அஜ்ஞானத்தினால்தான் தேவருடைய கைங்கரியத்தில் நான் ஈடுபடணும்னு நினைச்சாலும் ஈடுபடாம இருக்கின்றேன். அந்த அஜ்ஞானத்தில் ஈடுபட்ட ஒட்டாவண்ணம் செய்யக்கூடிய இந்த மாயங்களையும் வினைகளையும் பற்றறுத்து என்ன பண்ணணும்? தன்னிடத்திலே உறுதி உங்ககிட்ட சேர்க்கக்கூடிய அந்த வழியையும் உபாயத்தையும் தாங்களே தந்தருள வேண்டும் அப்படின்றதுதான் இங்கு காட்டப்படுகின்றது. 36வது பாசுரத்திலே இந்த மாதிரி வல்வினை எல்லாம் மூழ்கின்னு இருக்கு. உங்ககிட்ட நான் கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா பண்ண ஒட்டாத வண்ணம் இருக்கு. அங்க கூரத்தாழ்வானும் பட்டரும் தன்னுடைய நைச்சானுசந்தானம் சொன்ன மாதிரி அந்த பாபங்கள்லாம் எனக்காகவே சொன்னது மாதிரி இருக்கு. அப்போ இதுக்கு காரணம்லாம் என்ன? வாசனையில் ஊற்றமோ மாலாத வல்வினையோ ஏதென்னு அறியேன் எதிராசா. அது கூட எனக்கு தெரியாது. அது வாசனையின் ஊற்றமா இருக்கா இல்ல வல்வினையா இருக்கா அப்படின்னு கூட தெரியாது. தீதாகும் ஐம்புணலில் ஆசை அடியேன் மனந்தன்னை வன்புடனே தான் அடகும் எப்படி வந்துதான் அடர்றதான் வன்புடனே பலாத்காரமா அடர்றது அப்படின்றத இங்கு காட்டுகின்றார். என்ன சொல்றாருன்னா, இந்த ஆத்மாவுக்கு எப்போதும் பகையாக இருக்கிறது என்ன? இந்த லோக விஷயங்கள். லோக விஷயங்கள் என்ன சொன்னா கேட்கறதா? எந்த புலனுமே கேட்க மாட்டேங்கிறது. பார்க்காதேனா கண்ணு பார்க்கறது, கேட்காதேனா கண்ணு கேட்கறது, பேசக்கூடாதது வாய் பேசுறது, முகரக்கூடாததை மூக்கானது நுகர்கின்றது, தொடு உணர்ச்சியிலும் செய்யக்கூடாததெல்லாம் அப்படி இந்த உலகத்தின் மீது அந்த உலக விஷயங்கள் மீது இருக்கக்கூடிய ஆசை அப்படிங்கிற அந்த சிந்தனை என்ன பண்றது? உத்வேகத்துடன் மிகவும் வேகத்துடன் தானாகவே என்ன பண்றது? என்னோட மனசுல புகுந்துடுறது. இதுக்கு காரணம் என்ன? எல்லையற்ற இத்தனை காலமா நான் அந்த பாப வாசனையிலேயே ஊறி இருக்கிறதுனாலயா? இல்ல எத்தனை பிராயச்சித்தம், நிறைய பிராயச்சித்தம் நானும் பண்ணி பார்க்கிறேன், ஆனா அந்த பிராயச்சித்தத்துல எதுவுமே கழியவே இல்லை. அந்த வலியமையா இருக்கக்கூடிய அந்த கர்ம பலனா இல்ல பாப வாசனையா? எதனால இதே மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரியல. எதிராசனே, நீங்க தான் அதை சொல்லணும். என்னவா இந்த ஆத்மாவுக்கு பகையா இருக்கக்கூடிய இந்த உலோக விஷயங்கள்ல இந்த ஆசையானது என்னுடைய சிந்தனையை
தங்கள் மீது தேவருக்கு கைங்கரியம் பண்ணணும்ன்ற அந்த சிந்தனையை ஒட்டாத வண்ணம் செய்து கொண்டிருக்கின்றது. இதை தாங்களே அருளி செய்ய வேண்டும் அப்படிங்கிறார் இந்த பாசுரத்திலே. இந்த லோக விஷயங்களுடைய மீது இருக்கக்கூடிய ஆசை எப்படி இருக்குதா, கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு உழலும் ஐங்கருவி கண்ட இன்பம். 5 கருவிகள் கொடுக்கிறா. இந்த தேகத்துல 5 கருவிகள் இருக்கு. அந்த 5 கருவிகள் என்ன பண்றது? காண்பது, கேட்பது, தொடுவது, நுகர்ந்து பார்ப்பது, உட்கொள்வது இப்படிங்கிற இந்த வேலை செய்து கொண்டு அலைஞ்சிட்டே இருக்கான். அலைகின்ற அந்த பஞ்சேந்திரியங்களுக்கும் அந்த வாய்த்த இந்த விஷய சுகங்கள் அதன் மேலதான் ஈடுபடுறது. இந்த தேகத்துல நான் இருக்கேன், இது பொருந்தாததுதான். அந்த பொருந்தாத இந்த தேகத்துல இருக்கும்போது என்ன பண்றதுன்னா, இந்த உலக விஷயங்கள் அப்படிங்கிற அந்த ஐங்கருவி கண்ட இன்பமாக இந்த தேகமானது அதிலேயே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. ஆனா இந்த அதுவும் என்ன, பலாத்காரமாக வந்து மூடு கொண்டிருக்கின்றது. என்ன பண்றதாம், பலா கிருத்திய புங்தேன்னு ஆண்டாள் அதி அற்புதமாக தெரிவித்தாள். அதாவது பலாத்காரமாக கண்ணனெம்பெருமானை அடைந்தாள் ஆண்டாள் அப்படின்னு தனியன்ல காட்டப்படுறது. இங்க என்ன பண்றது, இந்த கர்ம வினைகளானது நான் விரும்பல, நமக்கே நல்லா தெரியும். நம்ம விரும்பலனாலும் என்ன பண்ணுவோம், நம்முடைய கர்மாவானது நாங்க கேட்க கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனா சுவாமி அதை கேட்காம இருக்க முடியல சுவாமி, கேட்டுட்டேன். நான் சாப்பிட வேண்டாம்னு தான் நினைச்சேன், ஆனா ஆசைப்பட்டேன், சாப்பிட்டுட்டேன். நான் வந்து அதை நுகர்ந்து பார்க்க கூடாதுன்னு தான் இருந்தேன், கண்ணு பார்க்க கூடாதுன்னா பார்த்துடுறது. இப்படி அந்த லோக விஷயங்களிலே இந்த ஐங்கருவி, இந்த 5 புலன்கள் நம்மை பாடாய்படுத்துகின்றது. அந்த பாடாய்படுத்த என்ன பண்றது, அந்த வினைகள் வந்து என்னை சூழ்ந்து அடர்ந்து கொண்டு விடுகின்றது அப்படிங்கிறத இங்கு காட்டுகின்றார். இந்த ஐம்புலனில் ஆசை அடியேன் மணந்தனை வன்புடனே தானடரும் வந்துன்னும் போது மதியிலேன் வல்வினையே மாலாதோ என்று ஆழ்வார் தெரிவிக்கின்றார். விதியினால் படைமணக்கும் மென்னடைய வண்ணங்கால் மதியினால் குரல்மானாய் உலகிறந்த கல்வர்க்கு மதியிலேன் மதி வல்வினையே மாளாதோ என்று, மதியிலேன் வல்வினையோ மாளாதோ என்று ஒருத்தி மதியெல்லாம் அப்படின்னு அதி அற்புதமாக தெரிவிக்கின்றார். மதியிலேன்னா மதியினா புத்தி இல்லாத என்னுடைய அந்த வல்வினை, என்ன பெரிய பாவம், எக்கச்சக்கமான பாவம் இருக்கு. அது என்ன பண்றது, பலாத்காரமா வந்து என்னை மூடிடுறது. என்னுடைய ஞானம் எது கொஞ்சமா இருக்கக்கூடிய அந்த கைங்கரியம் பண்ணணும்ன்ற அந்த எண்ணத்தை கூட மூடிடுறது. இதுக்கெல்லாம் காரணம் இதுதானா? எதனால இதே மாதிரியான வல்வினையா? என்னுடைய அந்த பாவங்களிலேயே உழன்று பலகாலம் புனரபி ஜனனே புனரபி மரணேன்னு உழன்று கொண்டிருக்கின்றேன். அதன் காரணமா, இல்ல என்னுடைய எப்படிப்பட்ட, அதாவது பிராயச்சித்தம் செய்த போதிலும் கழியாத அந்த பாவங்கள், அந்த வல்வினையான கர்ம பலனா அப்படின்றத எதிராசா நீயே சொல்லு அப்படின்னு இந்த பாசுரத்திலே கேட்கின்றார் சுவாமி மணவாள மாமுனிகள். அடுத்ததாக 37வது பாசுரத்திலே இன்றளவும் இல்லாத அதிகாரம் மேலும் எனக்கென்றுளதாம் சொல்லாய் எதிராசா குன்றா வினைத்தொடரை வெட்டிவிட்டு மேலை வைகுந்தத்து எனை கடுக ஏற்றாததேன். என்ன இதுல அதி அற்புதமாக கேட்கின்றார். இந்த பரமபதம் ஏறவல்ல அந்த தகுதி எனக்கு இருக்கானா? இல்லவே இல்லை, இன்றளவும் இல்லாது, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வரல. வைகுந்தம் புகுவதற்குண்டான தகுதியானது, அதிகாரம்ன்றது தகுதி, அந்த தகுதியானது எனக்கு இது வரைக்கும் ஏற்படல. இனி எப்பாதாவது ஏற்பட போகிறதா அப்படின்னா அது எனக்கு தெரியாது, அதை நீதான் அருளி செய்ய வேண்டும். ஏன்னா எனக்கு பார்த்தேன்னா இந்த பக்கம் திரும்பி பார்க்கிறேன், மலை போல குவிந்து இருக்கிறது என்னுடைய வினை பயன்கள். போன பாசுரத்திலையும் சொன்னார், அந்த வினை பயன்தான் கர்மாவினுடைய அந்த பலன்களானது ஐம்புலன்களிலே ஈடுபடுத்துகின்றது, நம்மை வெளியிலேயே வரவிட மாட்டேங்கிறது, அப்படி ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொன்னார். அந்த வினைத்தொடர், வினைத்தொடர்னா என்ன, மலை போல குவிந்து இருக்கான் வினையனுடைய நம்முடைய கர்மாக்கள். அதை வெட்டி விட்டு யார் வெட்ட முடியும்? எம்பெருமானார் மட்டும்தானே. அந்த வெட்டி விட்டு மேலை வைகுந்தத்து என்னை கடுக, என்னை சீக்கிரமாக ஏற்றாததன் காரணம்தான் என்ன அப்படிங்கிற இந்த பாசுரத்திலே எம்பெருமானாரை கண்டு வினவுகின்றார். இன்று திருநாடு மெனக்கருள எண்ணுகின்றாய் எண்ணும்படியான இன்றளவும் இல்லாத அதிகாரம் இனிமேல் உண்டாவதோ? வரக்குமான்னு தெரியாதே, இப்போது உண்டாகாதோ, இனிமேலும் உண்டாகிறது. இப்பவே கிடைக்கல, இது அந்த தகுதியானது எனக்கு இல்லை, இனிமேலா வரப்போகின்றது. இதை யார் பண்ணணும்? இதை தேவர் அருளி செய்ய வேணும் அப்படின்னு எம்பெருமானாரை பார்த்து கேட்கின்றார் சுவாமி மணவாள மாமுனிகள். எனக்கு என்ன ஆசை மட்டும்தான் இருக்கு. என்ன ஆசை? நான் வைகுந்தம் செல்ல வேண்டும், அந்த ஆசை மட்டும்தான் இருக்கு. அப்படியே நான் ஆனா வந்து அஜ்ஞன், எனக்கு எதுவுமே தெரியாது, எப்படிங்கிறது தெரியாது. ஆனால் தேவர் அனைத்தும் அறிந்தவர். அப்படிப்பட்ட அனைத்தும் அறிந்தவர் எப்படி மறுபடியும் தேர்தட்டிலே சொல்ற மாதிரிதான், எப்படி கண்ணனும் அர்ஜுனனும் எப்படி சொல்லிக் கொள்ளுங்க, கண்ணனுக்கு எல்லாம் அறிந்தவன் சர்வஜன், அர்ஜுனன் அஜ்ஞன். அந்த மாதிரி இங்கு மணவாள மாமுனிகள் தன்னை அஜ்ஞனாக சொல்லிக் கொள்ளுகின்றார்.
எம்பெருமானாரே, உமக்கு எல்லாமே தெரிந்தது. அப்படிப்பட்ட என்னை சீக்கிரமாக ஏற்றாமல் ஏன் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கின்றீர் அப்படிங்கிறத இங்கு காட்டுகின்றார். காட்டும்போது வல்மா வையமளந்த எம் வாமனா நின் பன்மாமாய பல்பிறவியில் படுகின்றனான் தொன்மா வல்வினை தொடர்களை. அந்த வல்வினை தொன்மையானது. எத்தனை பிறவி எடுத்தோம் தெரியாது. அப்படிப்பட்ட ஒவ்வொரு பிறவிகளிலும் பலவிதமான வினைகள், அந்த கர்ம வினைகளை சேர்த்து பாவம் மூட்டைகளை சேர்த்து வச்சிருக்கோம். பாவம் புண்ணியம்னு அந்த கர்ம வினை இரு வினைகளையும் சேர்த்து வச்சிருக்கோம். அப்படிப்பட்ட அந்த இருவினையானது ரொம்ப உறுதியாக வல்வினையா இருக்கு. வல்வினைன்னா உறுதி குறைந்த அந்த பாவங்களாக இருக்கின்றது. அந்த தொடர்களை, அதுவும் என்ன, அது மலைத்தொடர் மாதிரி நிறைய தொடர்ந்து எக்கச்சக்கமா சேர்ந்து போயிருக்கு. அப்படிப்பட்ட அந்த மலைத்தொடர்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? அந்த சர்வேஸ்வரனே நினைச்சா கூட இதை வெட்ட முடியாது போல் இருக்கு. அவ்வளவு நான் வினைகளை சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு ஆழ்வார் சொன்னது போலே இங்கு மணவாள மாமுனிகளும் அதைத்தான் சொல்கிறார். என்னோட வினை தொடர்ன்றார். இங்கேயும் அந்த வினை தொடர் கொஞ்சம் இல்ல நஞ்சம் இல்ல, எக்கச்சக்கமா நான் பண்ணி வச்சிருக்கேன். அங்கு ஆழ்வார் சொன்னார், சர்வேஸ்வரனே நினைச்சா கூட என்ன அந்த வினை தொடரை வெட்டிவிட முடியுமான்னு தெரியாது. அப்படிப்பட்ட பாவங்களை செய்திருக்கக்கூடிய பாவியாக இருக்கின்றேன். அங்கு மணவாள மாமுனிகளும் அதையே சொல்லி அந்த அந்த பாவங்களை வெட்டிவிட்டு சீக்கிரமாக என்னை அந்த வைகுந்தத்திற்கு ஏற்றாமல் ஏன் இருக்கின்றாய்? அந்த எல்லாம் அறிந்தவர் தாங்கள் தான். அதனால சீக்கிரமே என்னை வெட்டிவிட்டு வைகுந்த தேற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பாசுரத்திலே வேண்டுகின்றார் சுவாமி மணவாள மாமுனிகள். 38வது பாசுரம். அதுல ஒரு பழமொழியையும் எடுத்து அதி அற்புதமாக கையாளுகின்றார். அஞ்சில் அறியாதார் 50லும் தாமறியார் என் சொல் எனக்கோ எதிராசா நெஞ்சம் உண்டால் ஒழிந்தவற்றையே உகக்க இன்னும் அனுதாபமற்றிருக்கையால். எம்பெருமானாரே, இந்த தாழ்ந்த விஷயங்கள், இந்த லோக விஷயங்கள்ல நாடியபடி என் உள்ள மனமானது இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது அனைவருக்கும் தலைவரான உம்முடைய திருவடிகள், அதுலதான் நான் லயித்து இருக்கணும். என்ன பண்ணிருக்கணும்? அந்த கைங்கரியத்துல லயித்து இருக்கணும். ஆனா என்ன பண்றது? இந்த லோக விஷயங்கள்ல என் மனமானது சென்று கொண்டிருக்கின்றது. இந்த மனம் இந்த மாதிரி கைங்கரியம்ன்றதுல செல்லாமல் இதையே நாடின்னு இருக்கு. ஏன் இதுதான் தான் இந்த இந்த பழமொழி எனக்காக தான் சொன்னாலோ? 5ல் அறியாதவர்கள் 50ல் அறிய போகிறார்களா அப்படின்னு ஒரு பழமொழி. 5ல் வளையாதது 50ல் வளையாது. ஏன்னா ஒரு பல்லக்கு இருக்குன்னா அந்த மூங்கில் பார்த்தீங்கன்னா அழகா வளைஞ்சிருக்கும். அந்த வளைஞ்ச மூங்கில் எங்கேயாவது விளையுமானா எங்கேயும் விளையாது. அது விளைக்கும், அது இளசா இருக்கும் போதே அந்த மாதிரி வளைச்சு வச்சிடுவான். வளைச்சு வச்சுட்டா என்ன ஆகும்? அது பெருசாகும் போதும் அது வளைந்த மாதிரியே இருக்கும். அதைத்தான் 5ல் வளையாதது 50ல் வளையாது, வளையாம இருக்கும். ஒரு ஒரு சர்க்கஸ் கூடாரம் இருந்துதான். அந்த சர்க்கஸ் கூடாரத்துல ஒரு பயில்வான் இருந்தான். அந்த பயில்வான் பாத்தீங்கன்னா ஒரு யானையை தன் மேல ஏத்தி அந்த சர்க்கஸ் காமிச்சிட்டு இருந்தான். அப்போ கேட்டாலாம் எல்லாரும், என்ன சுவாமி நீங்க இப்படி இந்த யானையே உங்க மேல நிக்கிறது, ஏதாவது மந்திரம் வச்சுட்டு இருக்கீங்களா? ஏதாவது வேற ஏதாவது பண்ணீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப சொன்னா, இந்த யானையானது சின்னதா குட்டியா வந்தது. அந்த குட்டியா இருக்கும்போது என் மேல ஏறி ஏறி நின்றுக்கும். அது அப்படியே பழகி 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 பெருசாகும் போது ஏறி நிக்கிறது எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னா. அதைத்தான் 5ல் வளையாதது 50ல் வளையுமோ? இப்போ சுவாமி மணவாள மாமுனிகள் பார்த்து கேட்கிறார், என்ன இந்த பழமொழியை எனக்காக தான் சொல்லியிருக்கா? ஏன்னா நானும் பாக்குறேன், இந்த உம்முடைய திருவடிகளிலே ஈடுபடணும்னு நினைக்கிறேன். ஆனா என்ன பண்றது, என் மனம் அதுல ஈடுபடாம இங்க எங்கேயோ போய் தாழ்ந்த விஷயங்கள், இந்த லோக விஷயங்கள் எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றதே ஏன் அப்படின்னு பார்த்தா, இந்த பழமொழிதான் காரணமோ? எனக்கு இந்த வயசானதுக்கு அப்புறம் இதுல ஈடுபாடே வராதோ? இந்த வினைகளையே என்னுடைய இந்த லோக விஷயங்களிலேயே போயின்னு இருக்கே. இதுக்கு காரணம் என்னன்னா, 5ல் அறியாதவர்கள் 50லும் அறிய போகிறார்களா என்ற பழமொழி எனக்காகவே சொல்லப்பட்டதோ அப்படின்னு ஏங்குகின்றார் சுவாமி மணவாள மாமுனிகள். 39வது பாசுரம். அதுல வேம்பு கரியாக விரும்பினார் கைத்ததென்னு தாம் புகடாதே புசிக்கும் தன்மை போல் தீம்பணிவன் என்று நினைத்து என்னை இகழார் எதிராசர் அன்று அறிந்து அங்கீகரிக்கையால். வேப்ப இலை இருக்கு. அந்த வேப்ப இலை ரொம்ப ரொம்ப கசக்கும். எல்லாருக்கும் தெரியும். வேப்ப இலைனாவே ரொம்ப ரொம்ப கசப்பா இருக்கும். ஆனாலும் ஒரு சில மருத்துவ குணத்துவோ ஏதோ ஒன்று சாப்பிடணும் அப்படின்னா என்ன பண்ணுவா? அதை சாப்பிட்டுதான் ஆகணும்னு சாப்பிட்டுருவா. அதை உணவோட சேர்ந்து சாப்பாலோ ஏதோ ஒன்று சேர்த்து ஆனா சாப்பிட்டுடுவா. மாமுனிகள் சொல்றார், நான் தீயவன் தான். தீயவன்னு எம்பெருமானார் என்ன தள்ளல. என்ன பண்ண நினைச்சார்? இவன் காப்பாற்றப்பட வேண்டியன் என்னை அங்கீகாரம் பண்ணிட்டார். எதனால் அங்கீகாரம் பண்ணிட்டார்? தன்னுடைய கருணையினால் அங்கீகாரம் செய்து கொண்டார்.
அந்த தோஷங்களை எல்லாம் நீக்கி என்னை ஏற்றுக்கொண்டு விட்டார். எப்படி அந்த வேப்ப இலை கசப்பாக இருந்தாலும் உண்ண வேண்டும் என்று ஒருவன் உண்கின்றானோ, அந்த மாதிரி எம்பெருமானார் என்ன பண்ணார், நான் தோஷமுடையவன் தான், இந்த தோஷங்களை எல்லாம் நீக்கி நான் காப்பாற்றப்பட வேண்டியவன் எம்பெருமானார் நினைத்து என்னை ஏற்றுக்கொண்டு விட்டார் அப்படின்னு இங்கு காட்டுகின்றார். இது என்ன, எதற்காக இங்கு காட்டுகின்றார் அப்படின்னு பார்க்க வேண்டும். எம்பெருமானாருடைய கருணை நாம் அனைவருக்கும் தெரியும். பிராட்டி கருணை, பெருமானை விட பிராட்டி கருணை நிறைந்தவள். அவரை விட ஆச்சாரியனான எம்பெருமானார் கருணை நிறைந்தவர். ஏன்னா தோஷம் உள்ளவர்களை தோஷம் நீக்கி, ஏற்கனவே ஒரு பாசுரத்திலே அதி அற்புதமாக குறிப்பிட்டார். என்ன, அவருடைய அவர் நினைச்சா என்ன, ஒரு நொடி பொழுதிலே பாவங்களை விடுவித்து ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னார். அந்த மாதிரி தன்னுடைய கருணையினால் என்ன தோஷங்கள் அனைத்தையும் நீக்கி காப்பாற்றப்பட வேண்டியவன் அப்படின்னு ஏத்துக்கிறாராம். அப்போ ராமானுஜருடைய கருணையானது அனைவரது கருணையும் விட அதிகமாக காட்ட வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்கு உட்பொருளாக நமக்கு ஆச்சாரியர்கள் காட்டுகின்றார்கள். 39வது பாசுரத்திலே எம்பெருமானார் என்னை ஏற்றுக்கொண்டார் அப்படின்றது காட்டிட்டார். காட்டினதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், ஆஹா எனக்கு மோட்சம் கிடைச்சாச்சு அப்படின்னு வியர்த்தமா காலத்தை கழிக்கலாமா? கழிக்க கூடாது இல்லையா? அப்படிங்கிறது தான் இந்த 40வது பாசுரத்திலே அதி அற்புதமாக காலத்தை எல்லாம் வியர்த்தமாக போக்கி அதனால அந்த சம்சாரத்தை அனுபவிச்சுட்டு இருக்க கூடாது, அதனால என்ன பண்ணு, என்ன வைகுந்தத்தை ஏற்று அப்படின்னு சொல்றார். 40வது பாசுரம். அவத்தே பொழுதை அடியேன் கழித்து பவத்தே இருக்கும் அது பண்போ திவத்தே யான் சேரும் வகை அருளாய் சீரார் எதிராசா போரும் இனி இவ்வுடம்பை போக்கு. இந்த உடம்பை போக்கிட்டு போதும் போதும், இதுக்கு மேல என்னால இருக்க முடியாது, போக்கி விடு அப்படின்னு வேண்டுகின்றார். எதுக்காக வேண்டுகின்றார் அப்படின்னு பார்க்கும்போது, உனது அடிமையான நான் அடிமைப்பட்டவன், உனது கைங்கரியங்கள்ன்ற இன்பத்தை அனுபவிக்கணும். பல பாசுரங்கள்ல அதான் சொல்றார், உன்னுடைய திருவடிகளுக்கு கைங்கரியம் செய்து கொண்டே இருக்க வேண்டும், அதைத்தான் என்னோட மனமும் உள்ளமும் நாடுகின்றது, அந்த இன்பத்தை நான் அனுபவிக்கணும். காலம் முழுதும் இங்க என்ன பண்றேன், வீணா கழிச்சுட்டு இருக்கேன், இந்த உடம்புல இருந்து என்ன பண்றேன், வீணா கழிச்சுட்டு இருக்கேன். அதுவும் இந்த உடம்பில் இருக்கின்ற இந்த ஆத்மா, என்னுடைய நான் தான் ஆத்மா, இந்த ஆத்மா இந்த உடம்புல இருக்கும்போது என்ன பண்றது, விரோதியாக, இந்த உடம்பே விரோதி. எதனால விரோதி, வைகுந்தத்திற்கு என்னை செல்ல விடாவண்ணம் தடுத்து கொண்டிருக்கின்ற திரையாக இருக்கின்றது, அந்த என்னுடைய ஆத்மஸ்வரூபத்திற்கு விரோதியாக இருக்கின்றது. அந்த ஆத்மஸ்வரூபத்திற்கு விரோதியாக இருந்து இந்த சம்சாரத்தில் நான் ஈடுபட்டிருக்கும்படி அந்த நிலையினை இந்த சரீரமானது தள்ளுகின்றது. அப்படிப்பட்ட இந்த சரீரத்தினை விடுவிக்க வேண்டும். அப்போ என்ன பண்ணணும், இயல்பு, நீங்க காரே கருணை ராமானுசன் அல்லவா, இயல்பாகவே கருணை படைத்தவர் யார், எம்பெருமானார். அப்படிப்பட்ட அந்த கருணைக்கு இது பண்பாகுமோ? கருணை இருந்தா என்ன பண்ணணும், இந்த மாதிரி சம்சாரத்துல என்னை விட்டு வைக்க கூடாது இல்லையா? விட்டு வைக்காம என்ன பண்ணணும், வேகமாக விரைந்து நான் பரமபதத்தை அடையக்கூடிய அந்த வழியை நீ தேவரீர் தான் அருள வேண்டும். இந்த சம்சாரம்ன்ற சிறையில மாட்டின்னு இருக்கேன், இந்த சிறையிலிருந்து என்னை விடுவித்து உடனடியாக திருநாட்டிற்கு, அதாவது வைகுந்தத்திற்கு ஏற்றி அருள வேண்டும் அப்படின்ற பிரார்த்தனையை இங்கு வைக்கின்றார் சுவாமி மணவாள மாமுனிகள். அவத்தே பொழுதை அடியேன் கழித்து அப்படின்னு குறிப்பிடும்போது, பழுதே பலபகலும் போயினவென்னு அஞ்சி அழுதேன்னு ஆழ்வார் தெரிவிக்கின்ற மாதிரி இந்த பொழுதானது வீணாக கழிக்கப்படுகின்றது. ஏன்னா எம்பெருமானாருடைய திருவடிகளுக்கு கைங்கரியம் செய்வதுதான் எனக்கு இன்பம், அதை பண்ணாம இருக்கும்போது அது வீண் பொழுது. அதுவும் எப்படி காட்டுறான்னா, இந்த தேசத்திலேயே அபேட்சையுடைய நான் கெடுமா களம், அதாவது ஒரு படகு இருக்கான், அந்த படகு கலங்கரை சேர்ந்தார் போல எப்படி சேர்றதா, அந்த படகானது, அந்த படகு பழுதாகி விட்டது. ஒரு கடல்ல இருக்கக்கூடிய அந்த படகானது பழுதாயிட்டா என்ன ஆகும், அது தானா வர முடியாது, ஒரு ஓட்டையே விழுந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க, எப்படி கரை சேரும்? யாராவது ஒருத்தர் வரணும், வேற ஏதாவது ஒரு படகு வரணும், வந்தாதான் கரை சேர முடியும். அந்த வேறு ஒருவர் யாருமல்ல, எம்பெருமானாரே நீர்தான் என்னை கரை சேர்த்து விட வேண்டும். எப்படி கெட்டுப்போன ஒரு பழுதடைந்த படகானது நடுக்கடலில் தத்தளிக்குமோ அந்த மாதிரி நான் தத்தளித்து கொண்டிருக்கின்றேன். நீர் என்ன பண்ணணும், நீர்தான் என்னை கரை சேர்த்து விட வேண்டும். நம்ம என்னதான், இது பாருங்க, கையில கூட என்னுடைய ஆச்சாரியன் சொல்லுவார் அடிக்கடி, எப்படி ஞானமுத்திரை காமிக்கும் போது அந்த கட்டை விரலானது நம்மை போல, நம்ம என்னதான் பிரயத்தனம் பண்ணாலும் இது பெருமாள் மாதிரி, இந்த பெருமாளை தொடவே முடியாதான். அப்ப என்ன பண்ணோம், பெருமாளா நினைச்சு நம்மளை காப்பாற்றினாதான். அந்த மாதிரி எம்பெருமானாருடைய கருணை இருந்தால் மட்டும்தான் நம்மை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறத இந்த 40வது பாசுரத்திலே அதி அற்புதமாக தெரிவிக்கின்றார் சுவாமி மணவாள மாமுனிகள். இவ்வாறாக இந்த 10 பாசுரங்களிலே மங்களாசாசனம்,
பின்னாடியே தன்னுடைய துக்கத்தினை வெளியிட்டு கொண்டு என்னை வைகுந்தத்திற்கு ஏற்றியருளாய்னு எம்பெருமானாரை பிரார்த்தனை செய்யக்கூடிய தன்னுடைய துக்கத்தை வெளியிடக்கூடியதாக அமைந்துள்ளது இந்த 10 பாசுரங்கள். இந்த 10 பாசுரங்களிலே அந்த ஆர்த்தி பிரபந்தத்திற்கு உரை அருளிய பிழைலோகம் ஜீயர் அவருடைய வியாக்கியானத்தை கொண்டு அடியேன் சிற்றறிவுக்கு எட்டிய ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டேன். குற்றம் குறைகளை பொறுத்தருள வேண்டும். மேலும் இந்த வாய்ப்பினை அருளிய ஜீயர் சுவாமிகளுடைய திருவடிகளுக்கு மீண்டும் பல்லாண்டு பாடி அடியேனுடைய இந்த சிறு உபன்யாசத்தினை திரையிடுகின்றேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா. பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதய துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே